ஆதியாகமம் நம்முடைய தொடர் தியானத்தின் பகுதியாகும். ஏற்கனவே 48ஆம் அதிகாரத்தை பார்த்தோம். 48ஆம் அதிகாரத்தை 3 பகுதிகளாக பிரித்தோம். யாக்கோபு யோசேப்பிடம் நினைவு கூர்ந்த நிகழ்வுகள், செய்திகள் என்பவற்றை பார்த்தோம். 2, யாக்கோபு யோசேப்பின் குமாரரை ஆசீர்வதித்த விதங்களை பார்த்தோம் 48ஆம் அதிகாரத்தில். 3, யாக்கோபு யோசேப்புக்கு கொடுத்த சிறப்பு செய்தி, நல்ல பரிசு, இதை பார்த்தோம். இந்த 3 பகுதிகளும் யாக்கோபு யோசேப்பின் குமாரர்களுக்கு மட்டும், யோசேப்பின் வீட்டாருக்கு மட்டும், யோசேப்பின் பிள்ளைகளுக்கு மட்டும் சொன்னவைகள், ஆசீர்வதித்தவைகள், கொடுத்தவைகள். ஆனால் இதனுடைய தொடர்ச்சி அடுத்த அதிகாரத்திலும் வருகிறது. அந்த முதல் பகுதியிலே யாக்கோபின் இறுதிக்கட்ட நிலை, யாக்கோபின் தரிசனம், யாக்கோபுக்கு தேவன் கொடுத்த வாக்குதத்தம், யாக்கோபுக்கு கொடுத்த பேர பிள்ளைகள், யாக்கோபு தன்னுடைய ராகேலை இழந்தபோது அடக்கம் பண்ணின நிகழ்ச்சிகள், இதையெல்லாம் நினைவு கூர்ந்தார் யாக்கோபு. பிறகு தமது 12 பிள்ளைகளை அருகே அழைத்து வரவழைத்து பேசுகிறார். அந்த 12 என்பதின் முக்கியத்துவம் என்ன என்பதை பல குறிப்புகளிலிருந்து வரிசைப்படுத்தி பார்த்தோம். வேதத்திலே இங்கும் அங்குமாய் இருக்கிற 12 என்ற எண்ணின் அர்த்தங்கள், அந்த 12 என்ற அர்த்தத்தின் செய்திகள் ஒரு குடும்பத்திலிருந்து துவங்குகிறது. ஒரு தகப்பனுடைய 12 குமாரர்களின் மூலம் 12 கோத்திரங்கள், அந்த 12 கோத்திரங்களில் இருந்து வருகிற பல்வேறு வரலாற்று செய்திகள் வேதம் முழுவதிலும், பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் இருக்கின்றன. அந்த அதிகாரத்தின் 2ஆம் பகுதியிலே யாக்கோபு யோசேப்பின் குமாரரை ஆசீர்வதித்தார். யாக்கோபு யோசேப்பின் குமாரரை அழைத்தார், அணைத்தார், ஆசீர்வதித்தார் என்ற 3 பகுதிகளும் அந்த 2வது குறிப்பிலே இருந்தன. ஏன் வலது கரத்தினால் ஆசீர்வதிக்க வேண்டும், அதன் முக்கியத்துவம் என்ன என்பதை, வலது கரத்தின் முக்கியத்துவத்தை பார்த்தோம். அதற்கு பிறகு ஏன் இளைய மகனை விசேஷமாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்கான காரணம், உதாரணம், இவைகளையும் பார்த்தோம். காயின் ஆபேல், ஆபேல் விசேஷித்தவனானான். இஸ்மவேல் ஈசாக்கு, இதிலே ஈசாக்கு விசேஷித்தவனானான். ஏசா யாக்கோபு, இதிலே யாக்கோபு விசேஷித்தவனானான். ரூபன் யோசேப்பு, இதிலே யோசேப்பு விசேஷித்தவனானான். மனாசே எப்பிராயிம், இதிலே எப்பிராயிம் விசேஷித்தவனானான். இதிலே ஆபேல், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, மனாசே, இவர்களெல்லாம் இளையவர்கள். அவர்கள் மேலே இருந்த அந்த சிறப்பு, அந்த விசேஷம், அந்த ஆசீர்வாதம் என்ன, காரணம் என்ன என்பதற்கான பல காரணங்களை பார்த்தோம். யோசேப்பின் குமாரர்களான 2 குமாரர்கள், ஒருவன் பேர் மனாசே, மற்றொருவன் பேர் எப்பிராயிம். எப்பிராயிமுக்கு என்ன விசேஷம், ஏன் அவன் விசேஷமானவனானான், பின்னாட்களில் அவனுடைய முக்கியத்துவம் எப்படி படர்ந்தன என்பதை குறித்து எப்பிராயிமின் முக்கியத்துவத்தை பார்த்தோம். முதற் பேரானவனுடைய சுதந்திரத்தை பார்த்தோம். ஆக அந்த அதிகாரத்தில் கடைசி பகுதி யாக்கோபு யோசேப்புக்கு சொன்ன சிறப்பு ஆசீர்வாதமும் சிறப்பு அன்பளிப்பும் என்ன என்பதை பார்த்தோம். நான் கடந்து போக போகிறேன், நான் மரணம் அடைய போகிறேன், ஆகவே தேவன் உங்களோடு கூட இருப்பார் என்று சொல்லி யாக்கோபு யோசேப்புக்கு என்று வாங்கி வைத்த
ஒரு பெரிய நிலத்தை அவனுக்கு அன்பளிப்பாக அளித்தார். அதோடு கூட அந்த அதிகாரம் முடிகிறது. ஆனால் யாக்கோபு யோசேப்போடும் யோசேப்பின் குமாரரோடும் பேசி முடித்துவிட்டு மற்ற குமாரர்களை பார்த்து பேசுகிற நிகழ்ச்சி 49ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் இன்று நம்முடைய தியான பகுதியாகும். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்திற்கு தலைப்பிட்டால் யாக்கோபு தன் வம்சத்தாருக்கு கொடுத்த ஆசீர்வாதமும் சொன்ன தீர்க்க தரிசனமும் என்று தலைப்பிடலாம். இந்த அதிகாரத்தில் வரும் முக்கிய இடம் எகிப்தில் கோசேனில் யாக்கோபு தங்கி இருந்த வீடு. அந்த வீட்டில் கட்டிலின் மேல் வயதாகி வயோதிபமாகி ஜீவன் போகும் நிலையில் இருக்கிற ஒரு முதியவர் யாக்கோபு. அவர் இருக்கும் இடத்தில் அவரது பிள்ளைகளுக்கு அவர் சொன்ன காரியங்கள் என்ன என்பதை இந்த அதிகாரம் முழுவதும் நமக்கு சொல்லுகிறது. இவ்வதிகாரத்தில் வரும் முக்கிய நபர்கள்: 1 யாக்கோபு, 2 யாக்கோபின் குமாரர் 12 பேர். இந்த அதிகார குறிப்பு யாக்கோபு தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கும் எதிர்கால ஆசீர்வாத வார்த்தைகள். 2 யாக்கோபு இந்த செய்தியை ஆரம்பிக்கும் பொழுது கடைசி நாட்களில் நேரிடும் காரியங்களை உங்களுக்கு அறிவிக்கிறேன், கிட்டே வாருங்கள் என்று யாக்கோபு அழைக்கிறார். வேதத்தில் முதல் முறை கடைசி நாட்கள் என்ற வார்த்தை இந்த இடத்தில், இந்த அதிகாரத்தில், இந்த முதல் வசனத்தில் இருந்துதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் முதல் முறை கடைசி நாட்களில் நேரிடும் காரியங்கள் என்ற வார்த்தை. இதே போல இந்த கடைசி காலம் என்ற வார்த்தை 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பேதுரு சொல்லி இருக்கிறார். அதே போல பவுலும் எழுதியிருக்கிறார். கடைசி நாட்களில் மனுஷர் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் சுகபோகக்காரராயும் என்று பவுலும் எழுதியிருக்கிறார். புதிய ஏற்பாட்டிலே கடைசி நாட்களை குறித்து பல செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆனால் பழைய ஏற்பாட்டிலே, அதிலும் ஆதியாகமத்திலே கடைசி நாட்கள் என்ற வார்த்தை இந்த 49ஆம் அதிகாரத்தில் தான் முதல் சொல்லப்பட்டிருக்கின்றது. நம்பர் 3, வேதத்தில் நீண்ட பெரிய தீர்க்க தரிசன செய்தி இந்த 49ஆம் அதிகாரம். அதாவது முதல் ஒரு மனுஷன் தீர்க்க தரிசனம் உரைத்து ஜெபம் பண்ணினான் என்று சொன்னால் அது யாக்கோபு செய்த இந்த ஜெபமும் யாக்கோபு சொன்ன இந்த தீர்க்க தரிசனம் தான் ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற முக்கிய செய்தி. நம்பர் 4, தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளின் எதிர்கால சந்ததியும் பற்றிய ஒரு தரிசனம் இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. பெற்றோருக்கு தங்கள் பிள்ளைகளை பற்றிய தரிசனம் உண்டு, ஆசை உண்டு, எண்ணம் உண்டு, பாசம் உண்டு, கற்பனை உண்டு, ஏக்கம் உண்டு. ஆனால் தரிசனம் என்பது வேறு. தனக்கு பின்னே தங்கள் பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் என்பதை ஒரு தகப்பன் சாகும் முன்னே அதை பார்க்கிறான். சாவதற்கு முன்பே அதை தரிசித்து பேசுகிறான். சாவதற்கு முன்பே என் ஒவ்வொரு பிள்ளைகளும் எப்படி இருப்பார்கள், எப்படி இருக்க வேண்டும், அவர் எந்த நிலையிலே இருப்பார்கள் என்பதை யாக்கோபு தரிசிக்கிறார். கண்கள் மங்கி இருக்கின்றன, மாம்ச கண்கள். ஆனால் இந்த வயோதிப காலத்தில் ஒருவன் கட்டிலின் மேல் படுத்துக்கொண்டு, அதிலும் ஒரு பெரிய குடும்பத்தின் தகப்பன் எல்லாரையும் மனதில் வைத்துக் கொண்டு நிகழ்கால பிரச்சனையை விட, நிகழ்கால பலவீனத்தை விட, சரீர பலவீனத்தை விட, முதுமையை விட, இயலாமையை விட
அந்த கட்டிலே அவர் பிடித்து தளர்ந்து போயிருந்த அந்த நேரத்திலும் அதை பிடித்து எழுந்து உட்கார்ந்து அவர் தன்னுடைய ஆவியின் கண்களாலே, மனக்கண்களாலே, தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவர் கற்றுக்கொண்ட அந்த ஆவிக்குரிய பாடத்தினாலே இந்த சாக போகிற கடைசி நாளில் கூட ஒரு தகப்பனால் இப்படி ஒரு தீர்க்க தரிசனத்தை, இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை, இப்படி ஒரு வாக்குத்தத்தங்களை, இப்படி வார்த்தையின் கருத்து செழிவு சிறப்பு நிறைந்து பேசக்கூடிய ஒரு நிதானம் இந்த தலைவனுக்கு, இந்த முற்பிதாவுக்கு, இந்த தகப்பனுக்கு இருக்கிறது என்றால் இது இவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் அடர்த்தியை காட்டுகிறது. இந்த அதிகாரம் அவர் சாக போவதை சொல்லுகிறது. ஆனால் அவர் தன் ஆவியிலே எவ்வளவு பலனாய் இருக்கிறார், தன்னுடைய அபிஷேகத்திலே, கிருபையிலே, தேவனை விசுவாசிப்பதிலே, தன்னுடைய சரீரம் சாகும் அந்த நேரத்தில் கூட ஆவியிலே நிதானம், தெளிவு, தரிசனம், அந்த பார்வை, தூர நோக்கு தரிசன பார்வை இருக்கிறதே, அது பசுமையா இருக்கிறது. அதில் எந்த தளர்வு இல்லை. உள்ளான மனுஷன் இருக்கிறானே, யாக்கோபின் உள்ளான மனுஷன், அந்த மனுஷன் தள்ளாடவில்லை, அந்த மனுஷன் பயப்படவில்லை. அந்த உள்ளான மனுஷன் இத்தனை வருஷம் தேவனோடு நடந்து தரிசித்து விசுவாசித்து அந்த தேவனை பற்றி பிடித்து கொண்ட அந்த விசுவாசம் இருக்கிறதே, அது தளர்ந்து போகவில்லை, அது பயப்படவில்லை. ஆக யாக்கோபு தன்னுடைய கட்டிலின் மேலே ஜீவனை விடுவதற்கு முன்பு அவர் தன் பிள்ளைகளுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் இருக்கிறதே, வார்த்தைகள், ஆசீர்வாதங்கள், அவைகளை தான் இந்த அதிகாரம் முழுவதிலும் பார்க்கிறார். இதே போல மோசே தன்னுடைய கடைசி செய்தியை பேசும் பொழுது இதே போல 10 கோத்திரத்தாரையும் ஆசீர்வதித்து பிறகு அவர் மரணம் அடைகிறார். இதை உபாகமம் 33 அதிகாரம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 49 அதிகாரம் யாக்கோபின் பிள்ளைகளை 12 பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வாழ்த்தி வாக்குத்தத்தம் கொடுத்து தீர்க்க தரிசனமான காரியங்களை பேசி அந்த அதிகாரம் முடிகிறது. யாக்கோபும் அப்படித்தான் முடிக்கிறார். அதே போல மோசே தன்னுடைய வாழ்க்கை முடிவதற்கு முன்பு, ஊழியம் முடிவதற்கு முன்பு, பயணம் முடிவதற்கு முன்பு, தன்னுடைய கடைசி செய்தியிலே அவர் பேசுகிறார். எல்லாரையும் வரவழைத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பு ஒவ்வொரு கோத்திரத்தாரையும் ஆசீர்வதித்து பெயர் பெயராய் தனித்தனியாய் சொல்லி ஆசீர்வதித்து வாழ்த்தி மரணம் அடைகிறார். ஆக ஆதியாகமம் 49 அதிகாரத்தின் இருக்கிற அந்த காரியத்தை மோசே ஒருவேளை இங்கிருந்துதான் கற்றிருக்க வேண்டுமோ என்று தோன்றுகிறது. உபாகம் 33 அதிகாரத்திலே மோசே சொல்லுகிற அந்த 12 கோத்திரத்திற்கான ஆசீர்வாதம் மோசே ஆதியாகமம் 49 அதிகாரத்திலே கற்றுக்கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் புத்தகத்தை எழுதியது மோசே. அவருக்கு தெரியும் எல்லாருடைய பாடங்கள், எல்லா பாட பகுதிகள் அவருக்கு தெரியும். ஆக இந்த அதிகாரத்தில் இருக்கிற செய்திகள் ஒருவேளை யோசேப்பு இதை மிக முக்கியமாக பதிவிட்டு இருக்கலாமோ என்று தோன்றுகிறது. யோசேப்பு ஒரு பிரதம மந்திரி. அவன் தன் தகப்பனாரை பார்க்கும் பொழுது வைத்தியரோடு வருகிறான். ஏற்கனவே வைத்தியர்கள் யாக்கோபை சுற்றிலும் நின்றிருப்பார்கள், கவனித்திருப்பார்கள். ஆனால் தன் தகப்பனை பார்க்கிற இந்த வேளையிலே யோசேப்பினுடைய ஆட்கள், சிறப்பு ஆட்கள், சிறப்பு படை, சிறப்பு அதிகாரிகள் எல்லாம் சூழ்ந்திருப்பார்கள். ஆக இந்த செய்தியை அவர்கள் எல்லாம் உற்று கேட்டு கூட இதை பதிவிட்டு எழுதி வைத்திருக்கலாம். ஆகவேதான் இது ஒரு அதிகாரம் முழுவதிலும் 12 பேருக்கு சொல்லுகிற ஒரு சிறப்பு அதிகாரமாகும். நம்பர் 5, நன்மை தீமை இரண்டையும் ஒருங்கிணைந்த செய்தி இதில் உண்டு. நம்பர் 6,
வேதத்தில் கடைசி நாட்கள் என்ற வார்த்தை முதலாவது இந்த அதிகாரத்தில் வருகிறது. நம்பர் 7, மேசையாகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை இந்த அதிகாரத்தில் வெளிப்படையாக கூறப்பட்டுள்ளது. 49:10 சமாதான கர்த்தர் ஒருவர் வருவார், அது யூதாவின் வம்சத்திலிருந்து வருவார், அவருடைய செங்கோல் எப்பொழுதும் நிலைத்திருக்கும், அந்த செங்கோல் யூதாவை விட்டு நீங்காது என்ற தெளிவான தீர்க்க தரிசனங்கள் வரப்போகிற மேசியாவை குறித்து சொல்லப்பட்டவை. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். பகுதி 1, யாக்கோபு தன் குமாரருக்கு கொடுத்த அழைப்பு. ஆதியாகமம் 49 1 முதல் 2. பகுதி 2, யாக்கோபு தன் குமாரருக்கு கூறின ஆசீர்வாதம். ஆதியாகமம் 49 3 முதல் 28. பகுதி 3, யாக்கோபு தன் குமாரருக்கு கூறின அடக்க அறிவிப்பு. ஆதியாகமம் 49 29 முதல் 33. இந்த அதிகாரத்தை இந்த 3 பகுதிகளாக பிரிக்கலாம். ஆனால் இதுல 12 பேருக்குரிய ஆசீர்வாதங்களும் அடக்க ஆராதனைக்குரிய செய்திகளும் உள்ளே இருக்கின்றன. பகுதி 1, யாக்கோபு தன் குமாரருக்கு கொடுத்த அழைப்பு. ஆதியாகமம் 49 1 2 வாசிப்போம். யாக்கோபு தன் குமாரரை அழைத்து, நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். யாக்கோபின் குமாரரே, கூடி வந்து கேளுங்கள், உங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலுக்கு செவி கொடுங்கள். இந்த 2 வசனங்கள்ல கவனிங்க. முதல்ல யாக்கோபு தன் குமாரரை அழைத்து, 48ஆம் அதிகாரத்தின் தொடர்ச்சி. முதல்ல யோசேப்பு கிட்ட பேசுறாரு, யோசேப்புடைய பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கிறாரு. திரும்பவும் யோசேப்பு கிட்ட பேசுறாரு, நான் உனக்கு கானான்ல ஒரு நிலத்தை வாங்கி வச்சிருக்கிறேன், அந்த நிலம் உனக்காக இருக்குது, ஆகவே அதை நீ கட்டாயம் என்றாவது ஒரு நாள் அதை நீ பயன்படுத்தும் காலம் வரும் அப்படின்னு சொல்லி அதை யோசேப்புக்கு பரிசா கொடுத்துட்டு எல்லாரையும் கூப்பிடுறாரு. எல்லா பிள்ளைங்களும் வராங்க, எல்லாம் அங்கதான் இருக்கிறாங்க. 48ஆம் அதிகாரத்துல நடக்கிற நிகழ்ச்சிகளை எல்லாருமே பார்க்கிறாங்க. இது ரகசியமா நடக்கல, அவர் கட்டிலின் மேல படுத்திருந்த பொழுதே நடக்குது. அப்போ முதல் பகுதி யோசேப்புக்குரிய எல்லா பேச்சுவார்த்தை முடிச்ச பிறகு மற்ற பிள்ளைகளோட பேசுறாரு. இப்போ எல்லா பிள்ளைகளும் இப்போ கிட்ட வராங்க, சுத்தி நிக்கிறாங்க, படுக்கையை சுத்தி நிக்கிறப்ப அப்பா பேச ஆரம்பிக்கிறாரு. ஒரு தகப்பனுக்கு பிள்ளைகளிடம் கடைசி நாட்கள்ல கடைசி காலத்தை குறிச்ச ஒரு தரிசனம் இருக்க வேண்டும். இதுதான் இந்த முதல் பகுதியில எல்லாருக்கும் சொல்ற ஒரு முக்கிய பாடம். கவனிங்க, குறிப்பு 1, நம்பர் 1, கடைசி நாளில் நேரிடும் காரியங்களுக்கு அறிவிப்பு. நம்பர் 2, தன் தகப்பனின் வார்த்தைக்கு செவி கொடுக்க அழைப்பு. அப்போ இது ரெண்டுமே இந்த பகுதியில் இருக்குது. ஒன்னு அறிவிப்பு, இன்னொன்னு அழைப்பு. முதல் வசனத்தை பார்த்தீங்கன்னா, யாக்கோபு தன் குமாரரை அழைத்து என்ன சொன்னாரு? நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். அறிவிப்பு முதல் பகுதி. இரண்டாவது, யாக்கோபின் குமாரரே, கூடி வந்து கேளுங்கள், உங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலுக்கு செவி கொடுங்கள். அழைப்பு. என்ன இந்த பகுதியில முக்கியமான காரியம்? காரியம் ஒண்ணும் இல்லை, ஒரே ஒரு செய்தி தான் இங்க முக்கியம். எல்லாருக்குமே
கடைசி நாட்களை குறிச்ச ஒரு கவனமும் எண்ணமும் வேணும். பேசுறவரு அவர் தான் கடைசி நாள்ல இருக்கிறாரு. சொல்றாரு பாருங்க யாக்கோபு, அவர் தான் கடைசி டேல இருக்கிறாரு. அவர் தான் கடைசி வருஷத்துல இருக்கிறாரு. கடைசி வருஷத்துல இருக்கிறாரு யாக்கோபு, கடைசி மாதத்துல இருக்கிறாரு, கடைசி வாரத்துல இருக்கிறாரு, கடைசி நாள்ல இருக்கிறாரு. இந்த சாப்டர்லயே அவரை குறிச்சு படிக்கிறப்ப அவர் ஜீவித்து போகிறார் என்று முடியுது. நியாயமா பார்த்தா கடைசி ஸ்டேஜ்ல இருக்கிறவரு இந்த வார்த்தைகளை பேசுற யாக்கோபு. ஆனா அவர் சொல்றாரு, பிள்ளைகளே வாருங்கள் வாருங்க, கடைசி நாளில் வரப்போற காரியத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன், எனக்கு செவி கொடுங்கள் அப்படின்றாரு. அப்போ இது சாக போறவன் சொல்லுகிற செய்தி இல்லை. சரி, ஒரு தகப்பனோ தாயோ தன் பிள்ளைகளை குறிச்சு கடைசி அவங்க கிட்ட என்ன ஆசை இருக்கணும், என்ன நிலைமை அவங்க நினைக்கணும், என்ன விருப்பம் அவங்களுக்குள்ள இருக்கணும், கடைசி நாட்களை குறிச்ச செய்தி அந்த பிள்ளைங்களுடைய இருதயத்துல இருக்கணும். கடைசி நாட்களுடைய தரிசனத்தை நினைக்கணும். ஒரு அப்பா, ஒரு ஆவிக்குரிய அப்பா, ஒரு ஆவிக்குரிய அம்மா பிள்ளைங்களுக்கு நிகழ்காலத்தை குறித்து தான் பொதுவா யோசிப்போம். சாதாரணமா இருக்கிற பொதுவா இருக்கிற ஒரு தகப்பனும் தாயும் பிள்ளைங்களுக்கு எதை யோசிப்போம்? பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு என்ன தேவை, இன்னைக்கு என்ன சாப்பிடுவாங்க, இன்னைக்கு என்ன உடுத்துவாங்க, நாளைக்கு என்ன படிப்பாங்க, இதைத்தான் யோசிப்போம். ஆனால் அதையும் தாண்டி யாக்கோபு நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்னன்னா, நிகழ்காலத்தை குறிச்ச எந்த செய்தியும் இப்ப அவங்களுக்கு சொல்லல, நல்லொழுக்கத்தை பத்தி சொல்லல. இப்ப அவர் அவர்களுக்கு சொல்றது, கடைசியா அவர் கண்களை மூடுறதுக்கு முன்னாடி என் பிள்ளைங்களுக்கு ஒரு தரிசனம் வேணும், கடைசி காலத்தை குறிச்ச தரிசனம் வேணும், அந்த தரிசனம் வேணும், அதை நான் சொல்றேன், வந்து கேளுங்க அப்படின்றாரு. இதுதான் நம் எல்லாருக்கும் உள்ள பதிய வைக்க வேண்டிய முதற் பாடம், கடைசி பாடம். நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில கடைசி நாட்களை, கடைசி காலத்தை, வாழ்க்கையின் இறுதிய கடைசி கட்டத்தை குறிச்ச ஒரு பார்வை, தரிசனம், எண்ணம் இருக்கணும். அது இருந்துச்சுன்னா நிகழ்காலத்தை சரியா வடிவமைக்க முடியும். எல்லாத்துக்கும் முடிவு சமீபமா இருக்கிறது. ஏன் வேதம் பல முறை சொல்லுது, எல்லாத்துக்கும் முடிவு சமீபமா இருக்குது. தேவன் எல்லாவற்றையும் ஒரு நாள் நியாயம் விசாரிப்பார், எல்லாவற்றையும் விசாரிப்பார், நியாயஸ்தானத்தில் வீற்றிருப்பார். நாம் ஒவ்வொருவரும் நியாயஸ்தானத்துக்கு முன்பு நிற்க வேண்டும். பாருங்க, வேதம் பேசுற பொழுது அதிகமான காரியங்களை நாளைய தினம், கடைசி தினம், கடைசி காலம், கடைசி நியாய தீர்ப்பு, அதை குறித்து தான் அதிகமா பேசுது. அப்போ ஆவிக்குரிய மக்களாகிய நமக்கு, நம்ம பிள்ளைகளுக்கு எது நிகழ்காலத்தில் இருக்கணும்னா, எதை செஞ்சாலுமே ஒரு நாள் கர்த்தர் இதை கேட்பாரு, கர்த்தர் இடத்துல நம்ம நிக்கணும். ஒரு நாள் இந்த உலகத்தின் முடிவு வரும், ஒரு நாள் இந்த உலகம் அழிஞ்சு போயிடும், இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஒரு நாள் நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடும், ஒரு நாள் நம்ம தேவனை சந்திப்போம், ஒரு நாள் இயேசுவை சந்திப்போம். சரி, அந்த லாஸ்ட் எண்ட எப்பவுமே நினைக்கிற ஒரு நினைவு இருக்கிறது, அது எப்பவுமே வேணும். இததான் இந்த 12 பிள்ளைங்களுக்கும் அப்பா சொல்றாரு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, கடைசி நாளை குறிச்சு யோசித்து இருக்கிறீங்களா? லாஸ்ட் வாழ்க்கையின் கடைசி பகுதியை யோசித்து இருக்கிறியா? ரொம்ப பேர் என்ன நினைப்போம், இப்பெல்லாம் எதுக்கு பக்தி, இப்பெல்லாம் எதுக்கு கோயில், இப்பெல்லாம் எதுக்கு பைபிள் வாசித்து உபவாசம் பண்ண, அதெல்லாம் வயசானவங்க செய்யறது, வயசானா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க தெரியுமா? இப்போ வாழ்க்கையை அனுபவிக்கணும், இப்ப என்ஜாய் பண்ணணும், வாலிபத்திலேயே வாழ்க்கையை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்றவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு ஆவிக்குரிய தகப்பன் இங்க பாருங்க, அந்த தகப்பன் தான் கண்களை மூடுறதுக்கு முன்னாடி தான் பிள்ளைங்களுக்கு சொல்றாரு, எப்பவுமே
கடைசி காலத்தை நினைங்க, யோசிங்க, எப்பவுமே அதை ஞாபகத்துல வைங்க. அப்போ நிகழ்காலத்தை ஒழுங்கா நடத்துவீங்க, நடப்பீங்க. இதுதான் யாக்கோபு தன் பிள்ளைகளுக்கு தரிசனமா சொன்ன வார்த்தை. இது ஒரு தரிசனம். தரிசன தகப்பன் தரிசன வார்த்தைகளை சொல்றான். தரிசனக்காரன், தேவனை தரிசித்தவன், தேவனை தொழுது கொண்டவன், தேவனை ஆராதித்தவன், தேவனுக்கு பலிபீடம் கட்டினவன், வாழ்க்கையில உடைந்து உடைந்து உருவானவன், அவமானப்பட்டு அவமானப்பட்டு தன்னை தேற்றிக் கொண்டவன், எல்லாராலும் ஏமாற்றப்பட்டவன், வாழ்க்கையின் கசப்பை அருந்தியவன், இருதயம் உடைந்து போனவன், பிள்ளைகளால் மனவருத்தப்பட்டவன், மனைவிகளால் பிரச்சனைகளை சந்தித்தவன், சொந்த மாமனால் தொழிலிலே நஷ்டங்களையும் கஷ்டங்களை சகித்தவன், வாழ்க்கையில எவ்வளோ காரியங்களை சந்திச்சிருந்தாலும், இருதயம் நிறைய கவலைகள் இருந்தாலும், உங்க வாழ்க்கையில போராட்டங்களும் தோல்விகளும் நிறைஞ்சிருந்தாலும், ஆசைகள் நிறைவேறாமல் போயிருந்தாலும், எண்ணங்கள் எல்லாம் உடைஞ்சு போயிருந்தாலும், உங்கள் வாழ்க்கையின் பல பகுதிகள் நஷ்டமடைந்திருந்தாலும், ஒரு காரியம் ஞாபகம் இருக்கட்டும், ஒரு நாள் வரும், கடைசி காலத்தில் அந்த தேவன் இவை எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. ஒரு நாள் வரும், கடைசி காலத்துல, கடைசி நாள்ல ஒரு நாள் வரும், தேவன் நியாயம் விசாரிப்பாரு, கேட்பாரு, சொல்லுவாரு, கொடுப்பாரு, பாராட்டுவாரு, நம்மளை அணைப்பாரு, ஆற்றுவாரு. அப்போ அந்த வாழ்க்கை வேற. உனக்கு இருக்கிற கடைசி ஆறுதலே அதான். இன்னைக்கு வரைக்கும் நீங்க யாக்கோபு மாதிரி இருக்கலாம், இன்னைக்கு வரைக்கும் யாக்கோபு மாதிரி வாழ்ந்திருக்கலாம், இன்னைக்கு வரைக்கும் யாக்கோபு வாழ்க்கையே உன் வாழ்க்கையா இருக்கலாம். ஆனால் உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, ஒரு நாள் வரும், அந்த நாள் கடைசி நாள் யாருக்கும் அது. அப்போ தேவன் உன்னை அரவணைச்சு ஆற்றி தேற்றி உன் கண்ணீரை தொடச்சி அவர் உன்னை மார்புல அணைச்சி உன்னை அணைத்து கொள்ளுகிற ஒரு நாள் வரும், நாள் வரும். இததான் யாக்கோபு தம் பிள்ளைங்களுக்கு சொல்றார். இதுக்கு பிறகு அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. பகுதி 2. யாக்கோபு தன் குமாரருக்கு கூறின ஆசீர்வாதங்கள். ஆதியாகமம் 49 3 முதல் 28. இதுல ஒவ்வொரு குமாரனுடைய பெயரும் சொல்லப்பட்டு அவனுடைய காரியங்களை சொல்லப்பட்டிருக்குது. இப்ப கவனிங்க, இந்த 49ஆம் அதிகாரத்துல 12 குமாரர்கள் இருக்கிறாங்க. ஆனா அந்த குமாரர்களுடைய பெயர் பட்டியல்ல ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது. எப்படி? ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம், 30ஆம் அதிகாரம், 35ஆம் அதிகாரத்துல இந்த வரிசையில தான் அவர்கள் சொல்லப்பட்டிருக்கிறாங்க. ரூபன், சிமியோன், லேவி, யூதா, தான், நப்தலி, காத், ஆசேர், இசக்கார், செப்புலோன், யோசேப்பு, பென்யமேன். இதே வரிசையில அவங்களுடைய தாய். இது ரூபனுடைய தாய் லேயால், சிமியனுடைய தாய் லேயால், லேவியினுடைய தாய் லேயால், யூதாவின் தாய் லேயால், தானுடைய தாய் பில்கால், நப்தலி தாய் பில்கால், காத்துடைய தாய் பில்கால், ஆசேர் தாய் சில்பால், இசக்கார் தாய் லேயால், செப்புலோன் தாய் லேயால், யோசேப்பின் தாய் ராகேல், பென்யமேனின் தாய் ராகேல். தாயினுடைய வரிசையும் இருக்குது. இவைகள் 29, 30, 35ஆம் அதிகாரத்துல வர வரிசை பட்டியல். ஆனா இந்த 49ஆம் அதிகாரத்துல இதே வரிசையில வரல. யாக்கோபு எப்படி தன்னுடைய 12 பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார்னா, அந்த வரிசை எப்படி வருதுன்னா, முதல்ல ரூபன் லேயாளுடைய மகன், 2வது சிமியோன் லேயால் உடைய மகன், 3வது லேவி லேயாளுடைய மகன், 4வது யூதா லேயாளுடைய மகன், 5வது செபுலோன். இங்க பாருங்க, இந்த வரிசையில பழைய வரிசையில தான் இருக்கிறான். ஆனால் ஆசீர்வாதம் சொல்றப்ப யாக்கோபு முதல்ல இந்த மனைவிகளுடைய பிள்ளைகள் எல்லாம் ஒழுங்கா வரிசைப்படுத்துகிறார். முதல்ல வரிசையில வர்றது
எந்தெந்த மனைவியின் பிள்ளைங்கன்றத அந்தந்த பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதத்தை அப்படி வரிசைப்படுத்தி ஆசீர்வதிக்கிறாரு. 5வது செபுலோனை சொல்றோம் 49ஆம் அதிகாரத்துல. 5வது செபுலோன் லேயால் அவனுடைய தாய். 6வது இசக்கார் லேயால் அவளுடைய தாய். அப்போ இந்த வரிசையை பார்த்தீங்கன்னா முதல்ல 6 பிள்ளைங்களும் 1 2 3 4 5 6 6 பிள்ளைங்களும் லேயால் பெற்றெடுத்த பிள்ளைங்க. அப்போ 49ஆம் அதிகாரத்துல இந்த குமாரர்கள்லாம் வரிசையா நிக்கிறப்ப ஆசீர்வாதங்களை வாங்குறப்ப இந்த வரிசையில தான் வந்து இருக்கிறாங்க. இதுதான் இந்த புத்தகம், இந்த அதிகாரம் சொல்லுது. நம்பர் 7 காத் பில்கால். நம்பர் 8 காத் சில்பால். நம்பர் 9 ஆசேர் சில்பால். நம்பர் 10 நப்தலி பில்கால். நம்பர் 11 யோசேப்பு ராகேல். 12 பென்யமின் ராகேல். அப்போ இந்த ஒரு இடம் தான் மாறி இருக்குது. சரி, இந்த ஒரு சேஞ்சுக்கு பிறகு ஒவ்வொருத்தருக்கும் அவர் என்ன ஆசீர்வாதம் கொடுத்தார் அப்படின்னு பார்க்கலாம். நம்பர் 1 ரூபன். 49ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். ரூபனே, நீ என் சேஷ்ட புத்திரன், நீ என் சத்துவமும் என் முதற் பலனுமானவன். நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷமுமானவன். தண்ணீரைப் போல தளம்பினவனே, நீ மேன்மை அடைய மாட்டாய். உன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினாய், நீ அதை தீட்டுப்படுத்தினாய். என் படுக்கையின் மேல் ஏறினானே. நம்பர் 1 ரூபன். ரூபன் என்றால் பொருள் ஒரு குமாரனை பார். சன் என்று பொருள். இவனை குறிச்ச நல்ல செய்திகள், நிறைவான செய்திகள் என்ன? நம்பர் 1 நீ என் சேஷ்ட புத்திரன். நம்பர் 2 நீ என் சத்துவமானவன். நம்பர் 3 நீ என் முதற் பலனுமானவன். நம்பர் 4 நீ மேன்மையில் பிரதானமானவன். நீ வல்லமையில் விசேஷித்தவன். ஆக ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்துல ரூபனை குறிச்ச நல்ல செய்திகள் சொல்லப்பட்டுள்ளன. இந்த இடத்தை ரொம்ப அழகா கவனிச்சிங்கன்னா, ஒரு ஆண் இந்த வசனத்தை படிக்கிறப்ப இதை புரிஞ்சு கொள்ள வேண்டிய செய்திகள் சிலது இருக்குது. ஒரு ஆணா இருந்து ஆண் பார்வையில இதை பாருங்க. திருமணமாகி முதல் பிள்ளையை பெற்றெடுக்கிற ஒரு ஆண் மகன், அந்த முதல் பிள்ளையை பெற்றெடுக்கிற அந்த ஆண் மகனுடைய பார்வையில இந்த வார்த்தைகளை படிச்சு பாருங்க. நீ என் சேஷ்ட புத்திரன். ஓகே, எனக்கு ஆசாசியா பிறந்த பையனி. நீ என் சத்துவமானவன். அதாவது என் வாலிபத்தையே இவ்வளவு நாள் சேர்த்து வச்சிருந்து நான் அதை தவறா யூஸ் பண்ணாத, என் வாலிபத்தின் பலனெல்லாம் முதல் முறையா உன் தாயின் இடத்துல செலவிட்டேன். என் சத்துவமே நீதான் அப்படின்னு சொல்றது. இந்த வார்த்தைகளை ஒரு ஆண் பார்வையில பார்க்கணும். நம்பர் 3 நீ என் முதற் பலனானவன், என் மேன்மையில் பிரதானமானவன், என் வல்லமையில் விசேஷித்தவன். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, யாக்கோபு தான் அண்ணன் ஏசாவை மாதிரி சீக்கிரமா கல்யாணம் பண்ணல. அதை நான் பலமுறை அந்த அதிகாரத்தை படிக்கிறப்போ நம்ம விரிவா பார்த்தோம். ஏசா தான் சீக்கிரமா போய் திருமணம் முடிச்சுட்டு வந்தான். அந்த 2 மனைவிகளை அவன் திருமணம் முடிச்சு அவர்கள் ரபேக்காலுக்கு மனவேதனையா இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம். ஏசா திருமணம் பண்ணி பிறகும் யாக்கோபு திருமணம் முடிக்கல. நீண்ட நாட்கள் யாக்கோபு திருமணம் முடிக்கல. அப்போ அவன் ஒரு கூடாரவாசி, நல்ல குணசாலி. ஆனா தன் வாலிபத்தை அவன் தவறா பயன்படுத்தல, தவறா மிஸ்யூஸ் பண்ணல, கட்டி காத்தான். வாலிபத்தின் பலனை, வாலிபத்தை, வாலிப உணர்ச்சிகளை கட்டி காத்தான்.
யாக்கோபு மனைவியை திருமணம் பண்ண பிறகு ஆசாசியா அவளிடத்துல சேர்ந்து பெற்றெடுத்த முதல் பையன் ரூபன். அதுதான் இந்த வார்த்தைகள்ல தெரியுது. அப்ப இதிலிருந்து என்ன தெரியுது? உண்மையிலே யாக்கோபு பாராட்டுக்குரியவர். தான் கூட பிறந்த சொந்த அண்ணன், தான் வயசுல 2 பேரும் ஒன்னா பிறந்தவங்க, 40 வயசுலயே போய் திருமணம் பண்ணிட்டு வந்தான். ஆனால் யாக்கோபு அப்படி பண்ணல. அப்போ யாக்கோபு தன்னுடைய சத்துவத்தை, வாலிபத்தின் பலனை, வாலிபத்தின் உணர்ச்சிகளை திருமணம் ஆகும் வரைக்கும், முதல் பிள்ளைய பெற்றெடுக்கும் வரைக்கும் காத்திருந்தான் பாருங்க, சேர்த்து வச்சான் பாருங்க. அதுதான் இந்த மனுஷனுடைய மேன்மை. அதான் இந்த மனுஷனுடைய மேன்மை. சொல்றாரு அவரு, நீ என் பலனடா, நீ என் சேஷ்ட புத்திரன், என் முதற் பேரானவன், நீ மேன்மை உள்ளவன், என் வல்லமையில விசேஷித்தமானவன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த முதல் பையனை அவர் அந்த அளவு நேசிச்சாரு. அதனுடைய பின்னணியை தான் இந்த வார்த்தைகள்ல தெரியுது. ஆனால் இந்த பையன் பின்னாட்கள்ல ஒரு தவறு பண்ணான். அதுதான் அவனுடைய குறைகள். ஒவ்வொருத்தருக்கும் நிறைகளும் குறைகளும் இருக்குது. இப்போ ரூபனுடைய குறைகள் தான் என்ன? ரூபன், நீ தண்ணீரை போல தளம்பியவன். ஆதியாகமம் 49:4. நம்பர் 2, நீ மேன்மை அடைய மாட்டாய். 49:4. நீ உன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினாய், நீ தகப்பனின் மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினாய். 5, என் படுக்கையின் மேல் ஏறினாய். 49:4. ஆக 4ஆம் வசனம் முழுசும் ரூபனுடைய குறைகளையும் தவறுகளையும் சொல்லுது. அவன் தகப்பனுக்கு விரோதமா செய்த இந்த தவறான காரியத்தை வெளிப்படையா வேதமும் சொல்லி இருக்குது. யாக்கோபு இதை கேட்டாரு, ஆனா மனசுலயே வச்சிருந்தாரு. அவன் செய்த இந்த தவற்றின் நிமித்தம் அவன் முதற் பேரானவன் என்ற அந்த பஸ்பானுக்குரிய ஆசீர்வாதத்தை இழந்தான். எனக்கு அன்பானவர்களே, வாலிபர்களே, ஆண்களே, புருஷர்களே, திருமணமாகி கூட இருக்கலாம் புருஷர்களே, வாழ்க்கையில இந்த தவறுல எங்கேயாகலும் சறுக்கி விழுந்தா பலர் சொல்லுவோம் பெண்ணுக்குத்தான் பாதிப்புன்னு. சமுதாயம் சொல்லும் ஒரு ஆண் தப்பு செஞ்சா பரவாயில்ல, ஆனா ஒரு பெண்ணு தப்பு செஞ்சா அவளுக்கு அவமானம். ஒரு ஆண் தப்பு செஞ்சா பரவாயில்ல, அவன் காலை கழுவிட்டு போயிடுவான், ஆனா ஒரு பெண் வழுக்கி விழுந்தா எழும்ப முடியாது அப்படின்னு சமுதாயம் சொல்லும், உலகம் சொல்லும், சாங்கியம் சொல்லும், பெண்கள் சொல்லுவாங்க, ஆண்கள் சொல்லும், வீதி சொல்லும், கிராமம் சொல்லும், ஊர் சொல்லும். ஆனா உண்மை என்ன தெரியுமா? ஒரு பெண் தன் வாழ்க்கையில இழப்பது போல ஒரு ஆணும் தன் வாழ்க்கையில இழக்கிறான். ரூபன் இழந்தது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ரூபன் இழந்ததை காம்பன்சேட் பண்ணவே முடியாது. முதற் பேரானவன் என்ற அந்த இடத்துல இருந்து எடுக்கப்பட்டான். அப்போ வாழ்க்கையில வழுக்கி விழுந்துட்டா, வாழ்க்கையில பர்பஸாவே தவறு செஞ்சா, வாழ்க்கையில பர்பஸா இந்த காரியத்துல குடும்பத்துக்கு விரோதமா, மனைவிக்கு விரோதமா தவறு செய்தா, ஆண்கள் இழக்க வேண்டியதும் இருக்குது. ஒருவேளை பணத்தை இழக்காம இருக்கலாம், வீட்டை இழக்காம இருக்கலாம், பொருளை இழக்காம இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு காரியத்துல, ஆவிக்குரிய காரியத்துல, தேவனிடத்துல, தேவனுடைய ஆசீர்வாதத்தை எங்கேயோ ஒரு இடத்துல இழக்க வேண்டிய இழப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்குது. ஆகையினாலதான் இங்க நம்ம கவனமா இருக்க வேண்டியது இருக்குது. ரூபன் இழந்ததை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதுதான் ஆண்களுக்கு சொல்றேன், குறிப்பா திருமணமானவங்களுக்கு. திருமணமானவங்க என்ன நினைப்போம்னா, இனிமே நம்ம எல்லாம் திருமணம் ஆயிடுச்சு, நம்மளை யாரும் கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க உண்டு. இல்ல, திருமணமானவங்க செஞ்ச தவறுகள் தான் இது. ரூபன் யாரு? மேரிட் மேன்,
ஆல்ரெடி அவன் திருமணம் ஆயிற்று. அவன் செய்த தப்பு. யாக்கோபின் மறுமனையாட்டியோடு சேர்ந்தான். அவள் யார்? அவளும் திருமணமானவள். அப்ப திருமணமானவங்க செய்யற தவறுகள் திருமணம் ஆகாதவர்கள் செய்யற தவறுகளை விட சாதாரணமா தோணலாம். ஆனால் இழப்புகள் ஏராளம். ரொம்ப குடும்பங்கள்ல பிரச்சனை தான், தீர்க்க முடியாத பிரச்சனை. ஏன் தெரியுமா? ஆஃப்டர் மேரேஜ், பிஃபோர் மேரேஜ் வேற பிரச்சனை, பிஃபோர் மேரேஜ் ஸ்மால் பிரச்சனை, பிஃபோர் மேரேஜ் ஷார்ட் டைம் பிரச்சனை. கொஞ்ச நாள் இருக்கும், அப்புறம் மனம் மாறிடுவாங்க. கொஞ்ச நாள் இருக்கும், பிரிச்சு வைக்கலாம், கொஞ்ச நாள் இருக்கும். ஆனால் ஆஃப்டர் மேரேஜ்ல இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் வந்துச்சா, பிரச்சனை வந்துட்டா, அது லாங் டர்மா தொடருது. யாரும் கேள்வி கேட்க முடியாது, விட முடியாது, விட மாற்றா அப்படின்னு பிரச்சனை இருக்குமானால் இழப்பு உண்டு. அது ஆவிக்குரிய இழப்பா இருக்கலாம், தேவனுக்குரிய இழப்பா இருக்கலாம், நன்மைகள் இழப்பா இருக்கலாம். உன்னுடைய வரிசையிலிருந்து இழக்க வேண்டியவைகள் இருக்கலாம். ரூபன் கத்து கொடுக்கிற பாடம் எல்லா ரூபனுக்கும் எல்லா ரூபவதிகளுக்கும் ஏத்துக்கவே முடியல. இந்த இடத்துல ஐயோ ரூபன், ரூபன் ஏன் இப்படி செஞ்ச? ஐயோ நீ முதற்பேரானவன். எனக்கு அன்பானவர்களே, என் செய்தியை கேட்கிறவர்களே, தொலைக்காட்சியிலே, யூடியூபிலே, நேரலையிலே கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரரே, சகோதரிகளே, குடும்பத்தாரே, உங்க வாழ்க்கையில ரூபனை போல நீங்க இருக்கக்கூடாது. திருமணத்துக்கு பின்பு நீங்கள் வழிக்கு விழுந்தா நீங்கள் இழக்க வேண்டியது ஏராளமா இருக்குது. அந்த இழப்பு பெரும் இழப்பு. பலர் அப்படி இழந்து இருக்கிறான். பணத்தை இழந்ததான், வீட்டை இழந்தான், நிலத்தை இழந்தான், வேலையை இழந்தான், பொருளை இழந்தான், மதிப்பை இழந்தான், சுகத்தை இழந்தான் பலர். ரூபனோ தன் வரிசையை இழந்தான். அன்னைக்கு ஆதாம் தோட்டத்துல எதை இழந்தானோ அதே தான் ரூபனும் இழந்தான். தோட்டத்துக்கு வெளியே யாக்கோபின் குடும்பத்துல. இது ஒரு எச்சரிக்கை. அப்பா யாக்கோபு மறக்கல, சொல்றாரு, மகனே நீ எவ்வளவு மேன்மை உள்ளவன், எவ்வளவு சத்துவமானவன், என் முதற் பேரானவன். ஆனால் சாகர வரைக்கும் அது என் இருதயத்திலே இருக்குதப்பா. நீ செஞ்சது மறக்க முடியல. நீ தண்ணீரை போல ததும்பியவன். அப்போ வாட் இஸ் யுவர் வீக்னஸ்? ஏன் இதை திரும்ப திரும்ப செய்யறோம்? ஏன் இதை திரும்ப திரும்ப விடுற? ஏன் உன்னால விட முடியலன்னா, நீ தண்ணீர் மாதிரி இருக்கிற, நீ ஸ்ட்ராங் இல்ல, நீ தளதளத்து போற, உன்னிடத்துல ஸ்ட்ராங் ஃபெய்த் இல்ல. யூ ஆர் a weak person because you are always thinking that. எப்பவுமே நீ திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிற, நீ வீக் மேனா இருக்கிற, நீ தண்ணீரை போல ததும்புற, உனக்கு ஸ்டெடி மைண்ட் இல்ல, முடிவெடுத்தா நிக்க மாட்ற, நீ சொன்னா அதன்படி செய்ய மாட்ற, போகக்கூடாதுன்னு முடிவெடுத்த பிறகு போற, செய்யக்கூடாதுன்னு முடிவெடுத்த, நீ தண்ணீரை மாதிரி ததும்புறிய, அதுதான் உன்னுடைய வீக் பாயிண்ட். அப்போ நீ தண்ணீர் மாதிரி ததும்ப கூடாது. ததும்பினால் நிலைமை இப்படிதான். எனக்கு அன்பானவர்களே, இதெல்லாம் நம் வாழ்க்கையின் எச்சரிக்கை பாகங்கள், எச்சரிக்கை பகுதிகள். யாரோ ஒருவன் வழியிலே போகும்போது கால் சறுக்கி விழுந்தானே, அவன் விழுந்து எழுந்து விட்டு சொல்லுகிறான் பின்னாலே, பார்த்து வா நான் விழுந்து போனேன் என்று. அதுதான் இது ரூபன் சொல்லுவது, யாக்கோபு சொல்லுவது. ரூபன் செய்தது அதுதான், யாக்கோபு சொல்லுவது அதுதான். நம்பர் 2, சிமியோன், லேவி. வாசிப்போம். 49ஆம் அதிகாரம் 5, 6, 7. சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர். அவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். என் ஆத்துமாவே அவர்களுடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே. என் மேன்மையே அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே. அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொன்று தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்களே. உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவது. யாக்கோபிலே அவர்களை பிரியவும் இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன்.
ரெண்டு பேர் கூட்டு சேர்ந்து செய்த இரண்டாவது குற்றம் கோபமும் சண்டையும். யார் அவர்கள்? சிமியோன், லேவி. சிமியோன் என்றால் இயர்ட், கேள்விப்பட்டது என்று பொருள். லேவி என்றால் இணைக்கப்பட்டது, அட்டாச்ட் என்று பொருள். இவர்களுடைய நிறைகள் தான் என்ன? இவங்களை குறித்து நல்ல செய்தி என்னதான் சொல்றாரு யாக்கோபு? நல்ல செய்தி நம்பர் 1, சிமியோன், லேவி ரெண்டு பேரும் ஏக சகோதரர்கள். ரெண்டு பேரும் உண்மையில ரொம்ப நெருக்கமானவங்க, ஸ்ட்ராங்கா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கிறான். ரெண்டு பேரும் ஒருத்தனை பிரிக்கவே முடியாது, அந்த மாதிரி இருக்கிறான். 49:5. ஆனா இந்த ரெண்டு பேர் ஒன்னா இருந்து என்ன பிரயோஜனம்? இவங்க செஞ்சதெல்லாம் தப்பு. ரெண்டு பேர் ஒன்னா இருந்து செய்யறதெல்லாம் தப்பு. என்ன குறைகள் இவங்க செஞ்சாங்க? இவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். 49:5. நம்பர் 2, என் ஆத்துமாவே இவர்களுடைய ரகசிய ஆலோசனைக்கு உட்படாதே. 49:6. நம்பர் 3, என் மேன்மையே அவர்கள் கூட்டத்தில் சேராதே. 49:6. குறைகள். அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொன்றனர். 49:6. அவர்கள் தங்கள் அகங்காரத்தினாலே அவர்கள் அரண்களை நிர்மூலமாக்கினார்கள். 49:6. தங்கள் உக்கிரகமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவுது. 49:7. யாக்கோபிலே அவர்களை பிரிய பண்ணுவேன். 49:7. இஸ்ரவேலிலே அவர்களை சிதற பண்ணுவேன். 49:7. இவர்கள் செஞ்ச தப்பு தான் என்ன? இவர்கள் ரெண்டு பேரும் தங்கள் மூர்க்கம், துன்மார்க்கம் குணங்களால, மூர்க்கமும் துன்மார்க்கமான குணங்களால தங்கள் மேன்மையை இழந்தாங்க. காயின் எப்படி தன் சகோதரன் ஆபேல கோபத்துல கொன்று போட்டானோ, அதே மாதிரி இந்த ரெண்டு பேரும் தான் தங்கச்சி தீனால ஒரு பையன் கெடுத்தான்னு கேள்விப்பட்டு அவங்க ஊருக்கு போய் பட்டயத்தை எடுத்து அவனையும் கொலை பண்ணி அந்த ஊர்ல இருந்த ஆண்களையும் கொன்று போட்டு அந்த ஊர்ல இருந்த எல்லாரையும் சூறையாடி எரிச்சு போட்டு வந்தான் இவனுங்க ரெண்டு பேரும். இது யாக்கோபால ஏற்றுக்கொள்ளவே முடியல. சொன்னாரு, ஏன் இப்படி பண்ணீங்க? என் வாசனையை கெடுத்துட்டீங்களே அப்படின்னு. அவன் சொன்னா, அவன் மட்டும் அப்படி பண்ணலாமா? என் தங்கச்சிய அவன் அப்படி செய்யலாமா? என் தங்கச்சியை கெடுத்தானே அப்படின்றான். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? எவ்வளோ பெரிய பாதிப்பு வந்தோம். யாக்கோபு நிதானமா இருந்தாரு, தகப்பன் பொறுமையா இருந்தாரு. தகப்பன் எந்த பட்டயத்தை எடுத்துட்டு சண்டைக்கு போல. ஆனா இந்த ரெண்டு பேரும், சிமியோனும் லேவியும் சண்டைக்காரர்களா இருந்தாங்க, மூர்க்கவான்களா இருந்தாங்க, கோபக்காரங்களா இருந்தாங்க, யுத்தத்துக்கு போய் முன்னால நின்றவங்களா இருந்தாங்க, கொலை பண்ண கூட தயங்காதவங்களா இருந்தாங்க, இரக்கம் இல்லாதவனா இருந்தானுங்க, பழி வாங்குகிறவங்களா இருந்தானுங்க. பொறுமையோ அன்போ சாந்தமோ எதுவுமே அவனுங்கிட்ட இல்லை. இப்படி இருந்ததுனால அவர்களும் இழக்க வேண்டியது இருந்துச்சு. யாக்கோபு சொல்றாரு, என் ஆத்துமாவே அவங்களுடைய ரகசிய ஆலோசனையில உடன்படாத. அவனுங்க செஞ்சதெல்லாம் தப்பு. அவங்க அகங்காரம், பெரிய அகங்காரம். அவங்க மூர்க்கம், கோபம், கொடுமையின் கருவிகள். அவங்க மேல எனக்கு பிரியம் இல்லை. இஸ்ரவேல்ல இப்படி இருந்தா பிரிஞ்சுதான் போவான், சிதறுண்டு தான் போவான். எனக்கு அன்பானவர்களே, இந்த பாடத்தை கத்து கொடுக்கிறவரு யாக்கோபு.
தம் பிள்ளைங்களுக்கே சொல்றாரு, தம் பிள்ளைங்களுக்கே சொல்றாரு. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, வாழ்க்கையில கோபம், மூர்க்கம், பகை, விரோதம், பழிவாங்குதல், இவைகளால் நம்மால எதையும் சாதிக்கவே முடியாது, எதையும் பெற்றுவிட முடியாது. எதையும் பெற்றுவிடவே முடியாது. நினைக்கலாம், நியாயம் கேட்கிறோம், நல்லா 4 வார்த்தையை கேட்டுட்டு வரணும், பழிக்கு பழி வாங்கணும், அடிக்கணும், அடிச்சுட்டு தான் பேசணும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இழப்பு உண்டு, இழப்பு உண்டு. யாக்கோபு சொல்றாரு, என் ஆத்துமாவே அவங்களோட சேராத, நீ அவங்களோட சேராத. பிரதர், சிஸ்டர், நீங்க சண்டைக்காரனா இருந்து, சண்டைக்காரியா இருந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில எதையுமே சாதிக்கவே முடியாது. மூர்க்கவாதியா, மூர்க்கவானா இருந்து, முற்கோபியா இருந்து, எல்லாத்துக்கும் கோச்சிக்கிற நபரா இருந்து, பொறுமை இல்லாதவனா இருந்து, பொறுமை இல்லாத தகப்பனா, தாயா இருந்து, சகோதரனா இருந்தா உன் வாழ்க்கையில எதுலையுமே நீ முன்னேறவே முடியாது. முடியாது. நீ நினைக்கலாம் முன்னேறணும், முடியவே முடியாது. ஏன் தெரியுமா? அதுதான் உன்னை தடுக்குது, எப்பவுமே தடுக்குது. நீ 2 அடி போனா 1 அடி விழற. ஏன் தெரியுமா? உன் மூர்க்கம், கோபம் மாறல, உன் யுத்த குணம் மாறல, உன் மாம்சீகம் மாறல, எப்பவுமே ஓங்கற கை மாறல, உன் நாக்கு மாறல, பகை உணர்வு மாறல, கோப கண்கள் மாறல, பற்கடிச்சு பேசுறது மாறல. அதனாலதான் கிருபை இல்ல, அபிஷேகம் இல்ல. எகிப்தில இருந்து வந்தானுங்களே, ஏன் வனாந்தரத்துல செத்தான்? வேதம் சொல்லுது, யுத்த மனுஷர் எல்லாம் சாகும் வரைக்கும் தேவன் வெயிட் பண்ணாராம். சண்டைக்காரரார கூட இருந்தா உன்னால முன்னோக்கி போகவே முடியாது, முன்னோக்கி போக முடியாது. யுத்த மனுஷனா இருந்தா, யுத்த மனுஷியா இருந்தா நீ வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில மேல வர முடியாது. அபிஷேகம் வராது, வரங்கள் கிரியை செய்யாது, உன் பேச்சுல வல்லமை இருக்காது, உன் ஜெபத்துல வல்லமை இருக்காது. தாவீது தேவாலயம் கட்டுற அப்படின்னு முடிவு பண்ணப்ப தேவன் வேண்டான்னு சொல்லிட்டாரு. நல்ல காரியம் தானே, கட்டி இருக்கலாமே, இருதயத்துக்கு ஏற்றவனாச்சு. தீர்க்கதரிசி சொன்னாரு, முதல்ல சொன்னார் உன் இருதயத்துல இருக்கிறதெல்லாம் செய். ஆனா திரும்பவும் அதே பதில் வந்துச்சு, நீ கட்டாத. ஏன்? நீ யுத்தத்துல ரத்தத்தை சிந்திட்ட, நீ யுத்த மனுஷனா இருந்து ரத்தத்தை சிந்திட்ட பாரு, தேவாலயத்தை கட்டாதன்னு. அதேதான் இன்னைக்கும். நீ யுத்த மனுஷனா இருந்து சபையில ஒண்ணுமே செய்ய முடியாது. யுத்த மனுஷர்களால, சண்டைக்காரர்களால சபை வளராது. சண்டைக்காரர்களாக ஆத்தும அறுவடை செய்ய முடியாது. சண்டைக்காரர்கள் அவமானத்தை தாங்கிக்க முடியாத போது சண்டைக்கு வராங்க. எப்படி ஆத்தும அறுவடை நடக்கும்? எப்படி கிருபைகள் வளரும்? எப்படி ஆத்துமாக்கள் பெருகும்? எப்படி புது ஆத்துமாக்கள் வரும்? எப்படி வீடுகள் ஆசீர்வாதமா இருக்கும்? ஏன்னா உன்னிடத்துல பொறுமையே இல்லையே. நீ ஒரு வார்த்தை சொன்னதோ 2 வார்த்தைக்கு எழுந்து நிக்கிற, கோச்சிட்டு போற, மூர்க்கமாயிடுற, திரும்ப கேட்கிற, வார்த்தைக்கு வந்தபடி பேசுற. உன்னிடத்துல பொறுமையே இல்லை, தாங்கும் இருதயம் இல்லையே. சிலுவையில தொங்கன இயேசு காரி முடிஞ்சப்போ அமைதியா இருந்தாருன்னு தெரியுமே, ஆனா நீ அப்படி இல்லையே. இன்னொரு சிமியோன்க உள்ள இருக்கிறாங்க, எல்லா இடத்துலயும் சிமியோன்க உள்ள இருக்கு, லேவிங்க உள்ள இருக்கிறாங்க, சண்டைக்காரங்க உள்ள இருக்கிறாங்க, சண்டைக்காரங்க உள்ள இருக்கிறாங்க. இன்னும் பொறுமையை கற்றுக்கொள்ளாத விசுவாசிகள் ஏராளம். அவமானத்தை தாங்கணும். இதை கத்து கொடுத்தது இயேசு. அதே போல பழைய ஏற்பாட்டுல முற்பிதாக்கள் எல்லாருமே அவமானப்பட்டது உண்டு, எல்லாருமே அவமானத்தை சந்திச்சது உண்டு. தாங்கணும், தாங்கணும். புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளே, அவமானத்தை தாங்குற அளவுக்கு பொறுமையை வளர்த்து கொள்ளணும். ஏன் தெரியுமா? அவமானத்தை தாங்குவது ஒரு கலை, அது ஒரு திறமை, அது ஒரு வரம். அது இல்லையே, அது இல்லை. நம்ம எல்லாரும் யுத்த மனுஷர்களா இல்லாம பொறுமைசாலிகளா இருந்தா நம்மளால பல காரியங்களை ஆண்டவருக்காக செய்ய முடியும், செய்ய முடியும்.
அப்போ சிமியோனும் லேவியும் இழந்தது இவைகள். நல்ல பேரு அவங்க அப்பா அவங்களுக்கு சொல்லலை. சோ சிமியோன் லேவிக்கு முடிஞ்சு அடுத்த பையனுக்கு வராரு. நம்பர் 4 யூதா. வாசிப்போம் 8. யூதாவே, சகோதரரால் புகழப்படுபவன் நீயே. உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரின் மேல் இருக்கும். உன் தகப்பனுடைய புத்திரர் உன் முன் பணிவார்கள். யூதா பாலசிங்கம், நீ இரை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய். என் மகனே, சிங்கம் போலும் கிழசிங்கம் போலும் மடங்கி படுத்தான். அவனை எழுப்புகிறவன் யார்? சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை. நியாயப்பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை. ஜனங்கள் அவரிடத்தில் சேர்வார்கள். அவன் தன் கழுதை குட்டியை திராட்சை செடியிலும் தன் கோலிகை கழுதையின் குட்டியை நற்குல திராட்சை செடியிலும் கட்டுவான். திராட்சை ரசத்திலே தன் வஸ்திரத்தையும் திராட்சை பழங்களின் இரத்தத்திலே தன் அங்கியையும் தோய்ப்பான். அவன் கண்கள் திராட்சை ரசத்தினால் சிவப்பாயும் அவன் பற்கள் பாலினால் வெண்மையாயும் இருக்கும். யூதா நம்பர் 4. யூதா என்றால் துதி, பிரைஸ் என்று பொருள். யூதாவுக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதமான வார்த்தைகள், யாக்கோபினுடைய வாயிலிருந்து வந்தவைகள், அதிகமாக நிறைகள் தான் அதிகமா இருந்துச்சு. நல்ல காரியங்கள் அதிகமா சொல்லப்பட்டுச்சு. அவைகள் என்ன? நம்பர் 1, யூதா சகோதரரால் புகழப்படுபவன் நீயே. 49:8. நம்பர் 2, உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரியின் மேல் இருக்கும். 49:8. நம்பர் 3, உன் தகப்பனுடைய புத்திரர் உன் முன் பணிவார்கள். 49:8. யூதா பாலசிங்கம், நீ இரை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய். என் மகனே, சிங்கம் போலும் கிழசிங்கம் போலும் மடங்கி படுத்தான். அவனை எழுப்புகிறவன் யார்? 49:9. நம்பர் 5, சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை. 49:10. நியாயப்பிரமாணிகன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை. 49:10. ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். 49:10. நம்பர் 8, அவன் தன் கழுதை குட்டியை திராட்சை செடியிலும் தன் கோலிகை கழுதை குட்டியை நற்குல திராட்சை செடியிலும் கட்டுவான். 49:11. நம்பர் 9, திராட்சை ரசத்தினாலே தன் வஸ்திரங்களையும் திராட்சை பழங்களின் இரத்தத்தினாலே தன் அங்கியையும் தோய்ப்பான். 49:11. நம்பர் 10, அவன் கண்கள் திராட்சை ரசத்தால் சிவப்பாயும் அவன் பற்கள் பாலினால் வெண்மையாயும் இருக்கும். யூதாவுக்கு விசேஷமான ஆசீர்வாதங்கள் இங்க சொல்லப்பட்டிருக்கு. நல்ல ஆசீர்வாதங்கள். அதுல யூதாவுக்கு புகழ்ச்சி, பெரிய புகழ்ச்சி அவனுக்கு உண்டு. அவனுக்கு பர்சனலா சொன்ன ஆசீர்வாதம், யூதா தன் சகோதரரால் புகழப்படுபவன். யூதா இடத்துல இப்ப நம்ம வச்சு பார்ப்போம். எத்தனை பேரு நம்மள புகழவாங்க? யோசித்து பாருங்களேன். எத்தனை பேரு உங்களை புகழறாங்க? புகழெல்லாம் வேணாம் பிரதர், அதெல்லாம் வேணாம், அது ரொம்ப தப்பு, பெருமை வந்துடும் பிரதர். இருக்கட்டும். எத்தனை பேர் உங்களை புகழறாங்க சொல்லுங்க. சிஸ்டர், உங்களை மாதிரி நல்ல சிஸ்டர் நான் பார்க்கவே இல்லை. இரக்கமுள்ள சகோதரி, அன்புள்ள சகோதரி, எப்பவுமே எனக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிறவங்க. அந்த சிஸ்டர் என்ன கஷ்டமானாலும் வந்து நின்றுடுவாங்க. எப்ப தேவைக்கு காசு கேட்டாலும் கொடுப்பாங்க. ஒரு நாள் கூட அவங்க இல்லைன்னே சொன்னது கிடையாது. எப்பவுமே அந்த சிஸ்டர் சிரிச்சுக்கிட்டே இருக்கும். இது மாதிரி எத்தனை காரியங்கள் உங்களை குறிச்சு சொல்ல முடியும்? யோசித்து பாருங்களேன். பிரதர்ஸ் உங்களை குறிச்சு, அந்த பிரதர் இல்லை, எப்பவுமே டைமுக்கு வந்துடுவார். அவர் ஒரு நாளும் பின்னால வரவே மாட்டார். ஒரு நாளும் அவர் பொய் சொல்லவே மாட்டார். நேர்மை உள்ளவர். அந்த சகோதரன் இருக்கிறாரு, பர்ஃபெக்ட் மேன், ஜென்டில் மேன், ஃபெய்த்ஃபுல் மேன்,
வாக்கே மாற மாட்டாரு. எவ்வளவு பேரு நமக்கு எவ்வளவு நல்ல சாட்சிகளை சேர்த்து வச்சிருக்கிறோம் யோசித்து பாருங்களேன். சில நேரங்கள்ல நம்ம அதை கணக்கு எடுக்கிறதே கிடையாது. நம்ம அதெல்லாம் கணக்கு எடுக்கிறது கிடையாது. யூதா தன் சகோதரரால் புகழப்படுபவன். அவங்க ஹோல் பிரதர்ஸ் எல்லாரும் சேர்ந்து, நீ தான் பேசணும், நீ தான் பேசணும்னா அந்த எகிப்துல எங்களுக்கெல்லாம் வராது, எங்க அண்ணன் தாங்க எங்களுக்காக பேசினாரு, அந்த எகிப்து ராஜா இருக்கிறான்ல எங்களை கட்டி போட்டான், ஆனால் எங்க அண்ணன் தான் பேசினாரு, ஆனால் எங்க அண்ணன் ரொம்ப கஷ்டப்பட்டாருங்க. இன்னொரு நாள் பெஞ்சமினை வர சொன்னான், அவன் வார்த்தையை நம்பி கூட்டு வந்தோம், பெஞ்சமினை பிடிச்சி வச்சுக்கினானா, அப்பா அங்க அப்படியே சிக்காயிட்டாரு, என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனா எங்க அண்ணன் யூதா இருந்தாரு பாருங்க, அவன் முன்னால போய் நின்று கையை நீட்டி அவன் முன்னால முகத்தை பார்த்து கண்ணீரோட எங்க அப்பா நிலைமையை விளக்குனார்னா, எங்க அண்ணன் மாதிரி யாரும் வரமாட்டாங்க. யூதா, இந்த மாதிரி புகழ்ச்சி உனக்கு இருந்ததுனால தான் உன் வம்சத்துல புகழப்படுபவர் யூதாவின் செங்கோல் சமாதான கர்த்தர் உன் வம்சத்துல வராரு. இயேசு யார் மூலமா வராரு பாருங்க, யார் மூலமா வராரு? உங்களை யாரெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள புகழ்ச்சியா நினைக்கிறாங்களோ அவங்க மூலமா இயேசு வெளிப்பட்டு வருவாரு, வெளிப்பட்டு வருவாரு. யூதாவின் புகழ்ச்சியினால், யூதா அவ்வளோ நல்லவனா இருந்தா அவன் வம்சத்துல சமாதான கர்த்தர் வராரு, அவர் வராரு, செங்கோல் அவனை விட்டு நீங்கவே இல்லை. என்ன தீர்க்க தரிசனம் இது, எவ்வளவு தூர பார்வை, எவ்வளவு பெரிய தீர்க்க தரிசனம், பக்கா அக்யூரேட், என்ன ஸ்ட்ராங் ப்ராஃபஸி, என்ன ஸ்ட்ராங் ப்ராஃபஸி. அதிர்து, அப்படியே உடம்பெல்லாம் சிலிர்க்குது. யூதா சமாதான கர்த்தர் வராராமே, எப்படி இருப்பாரு, எப்படி இருப்பாரு, எப்போ வருவாரு, எப்படி இருப்பாரு, யாரால வருவாரு, எங்க வருவாரு, எல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்குது. சமாதான கர்த்தர் வராரு, அது வரைக்கும் செங்கோல் உன்னை விட்டு போகாது, நியாயப்பிரமாணகன் வரான், பாதங்கள் அது விட்டு நீங்காது, நியாயப்பிரமாணகனின் அவன் பாதங்கள் விட்டு ஒளிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். என்ன ப்ராஃபஸி, என்ன வார்த்தை, என்ன பவர்ஃபுல், என்ன மீனிங்ஃபுல். எப்படி ஒரு சாக போற ஒரு மனுஷன் பேச தீர்க்க தரிசன வார்த்தைகளை பாருங்க. இங்கதான் யாக்கோப எழுந்து நின்று அப்படியே கை தட்டணும் போல தோணுது. ஏன்னா ரியல் ப்ராஃபட்டா பேசுறார், ரியல் ப்ராஃபட். அப்பா சாக போறாரு, ப்ராஃபஸியை பாருங்க, தொலைநோக்கு பார்வையில எப்போ வரப்போற அந்த சமாதான கர்த்தரை குறிச்சு என்ன தெளிவா, எவ்வளோ சிறப்பா, எவ்வளோ வல்லமையா, தெளிவா, தீர்க்கமா பேசுறாரு. இதுதான் என்ன ஆச்சரியப்படுத்துது. யாக்கோபு கிட்ட அநேக காரியங்கள் இந்த முற்பிதாக்களை பார்த்து பார்த்து ரசிச்சு அங்கேயே நிற்க வேண்டியதா இருக்குது. என் தலைவர்கள்லாம் அவங்க தான், இவங்களுடைய ரசிகன் நான். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, மோசே, இவர்களுடைய ரசிகன் நான். அவங்கள ரசிக்காம இருக்க முடியல, பிரமிப்பா இருக்குது. பார்த்தாலே அவங்க வாழ்க்கை என்ன, என்ன வார்த்தை, என்ன செயல், என்ன நேர்மை, என்ன உண்மை, என்ன வல்லமை, என்ன நீதி, என்ன நியாயம், என்ன விசுவாசம், என்ன விசுவாசம். தேவனை இப்படி எல்லாமா நேசிக்கிறது, இப்படி எல்லாமா சேவிக்கிறது, இப்படி எல்லாமா பின்பற்றி வருது. வேற எதையுமே யோசிக்க முடியல. இவங்க கிட்ட நின்னா, இவங்களை பத்தி படிச்சா வேற யோசிக்கவே முடியல. ஒன்னும் யோசனையா இருக்கு, இல்ல அழுகையா இருக்குது. அதை படிச்சா வேற வழி தெரியல, அழறத தவிர வேற வழி தெரியல. யாக்கோபை குறிச்சு படிச்சா அழ வருது, யோசேப்பை குறிச்சு படிச்சா அழ வருது, மோசையை குறிச்சு படிச்சா அழ வருது, வேற வழி தெரியல. அப்போ யூதாவுக்கு எவ்வளோ ஒரு சிறப்பு இருந்தா, அவன் வம்சத்துல
மேசையா, சமாதான பிரபு, அந்த ரட்சகர் செங்கோலோட வராரு அப்படின்றார். சோ யாக்கோபு சொன்ன தீர்க்க தரிசனமான ஆசீர்வாதங்கள்ல 4வது மகன் முடிகிறாரு. கவனிங்க, இந்த யூதாவை குறிச்சு ரூபன், சிமியோன், லேவி ஆகிய மூவருக்கும் கிடைக்காத முக்கியத்துவமான ஆசீர்வாதம் யூதாவுக்கு கிடைத்தது. யூதா இஸ்ரவேலின் தனித்தன்மை வாய்ந்த கோத்திரமானான். பாருங்க, இன்னொரு ஆசீர்வாதம், இவன் செப்பரேட் கோத்திரமா வந்துட்டான். பின்னாடி தாவீதின் நாட்களில் யூதா எருசலேமால் முக்கியத்துவம் பெற்றது. பிறகு சாலமோனின் நாட்களில் யூதாவில் இருந்த தேவாலயம் மகிமையை பெற்றது. அப்போ இது ஒரு நாள் பாராட்டு இல்லை, தொடருது. இந்த யூதா கோத்திரத்துல தான் எருசலேம் இருந்துச்சு, எருசலேமுக்குள்ள தேவாலயம் இருந்துச்சு. இந்த எருசலேம்ல தான் தேவகுமாரன் வந்தாரு, பலியிடப்பட்டாரு, மரிச்சாரு, உயிரோடு எழுந்தாரு, திரும்ப வராரு. இந்த யூதா கோத்திரத்தினுடைய பெயர், புகழ், மகிழ்ச்சி. யூதாவே, நீ சகோதரரால் புகழப்பட்டவன் அப்படின்றது கடந்த காலம். யூதாவே, நீ எப்பவுமே சகோதரரால் நினைவு கூறப்படுபவன், எப்பவுமே உன்னை நினைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு யாக்கோபு சொல்ற வார்த்தைகள்ல புரிஞ்சிக்க முடியுது. நம்பர் 5, செபுலோன். வாசிப்போம் 13ஆம் வசனம், 49:13. செபுலோன் கடல் துறை அருகே குடியிருப்பான், அவன் கப்பல் துறைமுகமாய் இருப்பான், அவன் எல்லை சீதோன் வரைக்கும் இருக்கும். நம்பர் 5, செபுலோன். செபுலோன் என்றால் குடியிருத்தல், டுவெல்லிங் என்று பொருள். ஒவ்வொரு பேருக்கும் ஒரு அடையாளமும் இருக்குது, பொருளும் இருக்குது. அதை கவனிப்போம். ஓகே, செபுலோனை குறிச்ச நிறைவுகள். நம்பர் 1, கடற்துறை அருகே குடியிருப்பான், 49:13. நம்பர் 2, அவன் கப்பல் துறைமுகமாய் இருப்பான், 49:13. நம்பர் 3, அவன் எல்லை சீதோன் வரைக்கும் இருக்கும், 49:13. இன்னும் இந்த செபுலோனை குறிச்சு சொல்ற சிறப்பு நிறைகள் என்ன? ஒரே வசனத்துல அவனை குறிச்சு சொல்லிடுறாரு, ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிடுறாரு. இந்த செபுலோனுக்கு என்ன ஆசீர்வாதம்? கடல் அப்படின்னு சொல்றது ஜனத்துக்கு அடையாளமா இருக்குது. ஏசாயா 13:12, வெளிப்படுத்தல் 17:15 இந்த வசனங்கள்லாம் படிச்சா கடல் ஜனத்திற்கு, ஜன கூட்டத்திற்கு உவமையா அடையாளமா சொல்லப்படுது. அப்ப செபுலோன் கடலை போல் ஜனக்கூட்டத்தையும் தேசங்களையும் கொண்டவனா இருப்பான். தேசத்தையும் அதை குறிக்குது. பாகால் வழிபாடும் தேவனில்லாத ஜன பெருக்கத்தையும் வியாபார துறையையும் கொண்டவனாயிடுவான். ஒரு பக்கம் இவன் ஜனம் பெருத்தாலும் தேவனில்லாத பாகால் வழிபாடு, ஜனம் பெருத்தாலும் தேவ பக்தி இல்லாத ஜனம், வியாபாரம், வெறும் வியாபாரம் வியாபாரம் வியாபாரம்னு நினைக்கிற கூட்டம் இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி ஒரு கூட்டத்தின் மக்களா இவன் சந்ததி இருக்கும். ரொம்ப பேர் இல்லை, ஆல்வேஸ் பிஸ்னஸ் மைண்டு, பிஸ்னஸ் பிஸ்னஸ் பிஸ்னஸ், அப்படிதான் இருக்கிறோம். பிஸ்னஸ் பீப்புளுக்கு சொல்றேன், ரொம்ப பிஸ்னஸையே யோசிக்காதீங்க. ரொம்ப பிஸ்னஸ், ஆல்வேஸ் பிஸ்னஸ், ஆல் வீக்ஸ் பிஸ்னஸ் அப்படி யோசிக்க கூடாது. நீங்க அப்படி யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றத்தையோ வேறுபாட்டையோ கிருபையோ பெருக்கத்தையோ அபிஷேகத்தையோ தேவ பிரசன்னத்தையோ உணரவே முடியாது. ஒரு சில பிசினஸ் பீப்புள் வாரத்துல ஆலயத்துக்கு வரத்தே கிடையாது, தேவனை ஆராதிக்க வரதில்லை, வந்த முன்னாடி கூட வரதில்ல, பின்னாடி எங்கன்னா இருந்துட்டு அப்படியே உட்காந்து தூரம் உட்காந்துட்டு போயிடுறது. ஆல்வேஸ் திங்கிங் அபவுட் பிசினஸ், பிசினஸ், மணி, பிசினஸ், லாபம், பிசினஸ். இல்ல இல்ல, அது தப்பு, அது தப்பு, தவறு, பாவம்.
அதை நீ உணரணும். பணம் அல்ல உன் வாழ்க்கையில குறிக்கோள், பணம் அல்ல. பணத்துக்காகவே ராத்திரி பகல் ஓடி 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 தேவனை விட்டுட்டு, தேவாலயத்தை விட்டுட்டு, ஆலயத்துக்கு வராத, ஜெபத்துக்கு வராத, உபவாசத்துக்கு வராத, வேத பாடத்துக்கு வராத, வீட்டு கூட்டத்துக்கு வராத. ஸ்டாப் இட். செக் பண்ணு, பிரேக் போடு. கடவுள் உன் கூட நேரா பேசுறாரு இன்னைக்கு. உன் சமாதானத்தை இழக்காத. ஏற்கனவே இழந்துட்ட, இனிமே இழக்காத. இருக்கிற கொஞ்சம் சமாதானத்தை காப்பாத்திக்க, இருக்கிற கொஞ்சம் கிருபையை வளர்த்துக்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், பெருக பண்ணுவார். செபுலோனே, கர்த்தரை நம்பு, போதும். நம்பர் 6, யாக்கோபு ஆசீர்வதிக்கிற அடுத்த ஆள். ஆதியாகமம் 49:14-15. இசக்கார் 2 பொதியின் நடுவே படுத்துக் கொண்டிருக்கிற பலத்த கழுதை அவன் இளைப்பாறுதல் நல்லது என்றும் நாடு வசதியானது என்றும் கண்டு சுமக்கிறதற்கு தன் தோலை சாய்த்து பகுதி கட்டுகிறவனானான். ஓகே, நம்பர் 6, இசகார். இசகார் என்றால் வேலைக்கு அல்லது கூலிக்கு, ஹயர் அல்லது வேஜஸ் அப்படின்னு பொருள். சரி, இவனிடத்துல நிறைகள் என்ன? 2 பொதியின் நடுவே படுத்திருக்கிற பலத்த கழுதை. 49:14 இவனை குறித்து அவர் சொல்றாரு. நம்பர் 2, அவன் இளைப்பாறுதல் நல்லது. 49:15. நம்பர் 3, அவன் நாடு வசதியானது. 49:15. நம்பர் 4, சுமக்கிறதுக்கு தன் தோலை சாய்த்து பகுதி கட்டுகிறவன். 49:15. இவன் குறிச்சு என்ன சொல்லுது? இசக்கார குறிச்சு. இப்போ கழுதையை போல உழைத்து முன்னேறுபவன் இவன். பாரத்தை சுமந்து வசதிகளை கொள்பவன். உழைச்சி உழைச்சி முன்னேறான். பாரத்தை சுமந்து சுமந்து தனக்கு இருக்கிற கஷ்டத்தை போக்கிக் கொள்றான். உயர்வில் இருந்தாலும் அடிமையை போல பகுதி கட்டுவான். இவனுடைய ஆசீர்வாதம் என்ன? இவனை மாதிரி ரொம்ப பேர் இருக்கிறோம். எப்படி உழைக்கிறோம்? கழுதைய போல உழைக்கிறோம், பாரம் சுமந்து உழைக்கிறோம். ஆனா வரத்தெல்லாம் போய்கிட்டே இருக்குது, கையில நிக்கல. கடனுக்கு போகுது, வட்டிக்கு போகுது, லோனுக்கு போகுது, எதுவுமே நிக்கல. எவ்ரி மந்த் உழைச்சிட்டே இருக்கிறோம். கழுதைய போல தூக்கம் இல்லாத உழைக்கிறோம், பாரம் சுமந்து உழைக்கிறோம். ஆனால் உயர்வு இருக்குது, ஆனா அடிமை மாதிரி இருக்கிறோம். நல்லா உயர்ந்து இருக்கிறது போல தெரியுது எல்லார் கண்ணிலையும் பார்த்தா. எல்லாரும் பார்த்து என்ன சொல்றாங்க? அந்த பிரதருக்கு என்னங்க நல்ல வசதியா தானே இருக்கிறாரு, பார்த்தா அவருக்கு என்னங்க கார்ல வராரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிஸ்டர் என்னங்க எப்பவுமே ட்ரிம்மா இருக்கிறாங்க, அவங்கள பார்த்தா கஷ்டம் இருக்கிற மாதிரி தெரியலையே, வசதியா தெரியுது அப்படின்னு பார்க்கிறவங்க சொல்லுவாங்க. ஆனால் உள்ள அடிமை போல கஷ்டப்பட வேண்டியது, பாரம் சுமக்கிறது யாருக்கும் தெரியாது. ரொம்ப பேருக்கு அப்படி இருக்கிறோம், ரொம்ப பேர் அப்படி இருக்கிறோம். இந்த ஆளு இசகார மாதிரி. ஜனங்கள் உங்களை வெளியே தான் பார்க்கறாங்க, உங்க உள்ளத்தை பார்க்கல, உங்க வீட்டுக்குள்ள இருக்கிறத பார்க்கல, உங்க சுமையை பார்க்கல, பாரத்தை பார்க்கல. உங்க மேல இருக்கிற உடையையும் உங்க முக அழகையும் உங்க அணிகலன்களையும் பார்த்து நீங்க கார்ல வர்றதுனால வசதியானவங்க அப்படின்னு நினைக்கிறவங்க உண்டு. ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிற இருதய ஏக்கம், உங்களுக்குள்ள இருக்கிற துக்கம், உங்களுக்குள்ள இருக்கிற பாரம், சுமை, வேதனை, கண்ணீர், கவலை, அழுத்தம், இறுக்கம், இதையெல்லாம் யாரும் பார்க்கவே முடியாது, சொன்னா நம்பவே மாட்டாங்க. அன்பானவர்களே, இசக்கார மாதிரி நீங்க இருந்தா நீங்க தேவனை இன்னும் இறுக பற்றி பிடிங்க. மனுஷனை பார்க்காதீங்க, தேவனை பாருங்க. மனுஷனுடைய உதவியோ வார்த்தையோ பார்வையோ கமெண்ட்ஸோ உங்களுக்கு உதவாது. அவங்க என்ன நினைச்சுப்பாங்க? ஐயோ அவங்க என்ன நினைச்சுப்பாங்க? ஒரு காலத்துல நான் அப்படி இருந்தேன், இப்போ இப்படி போறேன், ஒரு காலத்துல அப்படி இருந்தேன், இப்போ நடந்து போறேன், அவங்க என்ன நினைச்சுப்பாங்க, மற்றவங்களுக்கு என்ன நினைச்சுப்பாங்க, அப்படி நினைச்சு வாழாதீங்க. இசகாரே, மற்றவனுக்காக நினைச்சு நினைச்சு உன்னை கெடுத்துக்காத,
உன் பாரத்தை கூட்டிக்காத. நீ உழைக்கிற, கழுதையை போல உழைக்கிற, உன் பாரம் அதிகமா இருக்குது. ஆனா நீ யாருக்கும் அடிமையை போல இருக்கக்கூடாது. நீ உயர்ந்து மேல வர்றதுக்கு தேவனை நோக்கி பாரு, கிருபையை சார்ந்து கொள், கர்த்தரை பிடிச்சுக்கோ. நல்ல ஆண்டவர் சமூகத்துல அழுது புலம்பி தேவ தயவை கேளு, உதவியை கேளு. உன் இருதயத்தை பார்க்கிறவர் இருக்கிறாரு, குறைய தீக்கிறவர் இருக்கிறாரு, உன் கண்ணீரை காண்கிறவர் இருக்கிறாரு. அவர் தான் உன் பாரங்களை இறக்க முடியும், அவர் தான் இறக்க முடியும். ஓ, இசகார போல இருந்தால் நீங்க தேவனை நோக்கி தேவனுடைய ஆசீர்வாதத்தை கேட்டுக்கொள்ளுங்க. நம்பர் 7, யாக்கோபு ஆசீர்வதிக்கும் 7வது நபர். 49, 16, 17, 18. தான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரமாகி தன் ஜனத்தை நியாயம் விசாரிப்பான். தான் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் மல்லாந்து விழும்படியாய் அதன் குதிகாலை கடிக்கிறதற்கு வழியில் கிடக்கிற சர்ப்பத்தை போலவும் பாதையில் இருக்கிற விரியனை போலவும் இருப்பான். கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன். தானை குறிச்சு சொல்றது. நம்பர் 7, தான். தான் என்றால் பொருள் நீதிபதி, ஜட்ஜ் என்று பொருள். அவனை குறிச்சு நிறைகள். இஸ்ரவேலில் அவன் கோத்திரமாகி தன் ஜனத்தை நியாயம் விசாரிப்பான். 49, 16. ஆனா அவனை குறிச்ச குறைகள் சொல்றத பாருங்க. குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் மல்லாந்து விழும்படியாய் அவன் குதிக்காலை கடிக்கிறதுக்கும் வழியில் கிடக்கிற சர்ப்பத்தை போலவும் பாதையில் இருக்கிற விரியனை போலவும் இருப்பான். 49, 17. கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன். இந்த மாதிரி யாருன்னா செஞ்சா, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். என் வாழ்க்கையில நான் வேகமா போறப்போ என் காலை இழுத்து விடுறவன் யாராவது குறுக்கிட்டா, ஆண்டவரே என்னை ரட்சியும் அப்படின்னு சொல்லி கொடுக்கிற ஜெபம் இது. ஆண்டவரே, நான் வேகமா போய்கிட்டு தான் இருக்கிறேன், ஆனா எனக்கே தெரியாம என் வேகத்தை என் காலை பிடிச்சி இழுக்கிறவங்க, எனக்கு பின்னால குழி தோன்றவங்க, எனக்கு பின்னால சூனிய வைக்கிறவங்க, சூதா பேசுறவங்க, பாம்ப போல தீன்றவங்க, என் வாழ்க்கையின் ஓட்டத்துல குறுக்கிட்டு என் ஓட்டத்தை குழி தோண்டி புதைக்கலான்னு நினைக்கிறவங்க இருந்தா, ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பு உதவி இருக்குது, அந்த உதவிக்கு காத்திருக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு கேட்கிறாரு. ஓகே, இஸ்ரவேலில் கோத்திரத்தில் ஒருவனானாலும் இவன் சர்ப்பத்தின் குணம் கொண்டவனாகவும் விரியனை போல் விஷம் கொண்டவனாக இருந்து ஆபத்தானவனாய் இருப்பான். இவனது செயல்களிலிருந்து கர்த்தர் ரட்சிக்கும்படி யாக்கோபு ஜெபித்தான். ஒருவேளை தான் அப்படிப்பட்டவனா இருந்தா, ஆண்டவரே இவனுங்களை ரட்சியும், இவங்களுக்கு உதவி செய்யும் அப்படின்னு யாக்கோபு ஜெபிக்கிறாரு. எனக்கு அன்பானவர்களே, இந்த தீர்க்க தரிசனம் அப்படியே நமக்கு மாத்தி மாத்தி பேச வேண்டியதா இருக்குது, எடுத்துக்கொள்ள வேண்டியதா இருக்குது. உங்களுக்கு விரோதமா இப்படிப்பட்ட மக்களை நீங்க சந்திக்க நேர்ந்தா நீங்க ஜெபம் பண்ணுங்க. நீங்க எப்பவுமே ஜெபம் பண்ணுங்க. இப்படிப்பட்ட மக்கள் உங்க உயர்வை முன்னேற்றத்தை தடுக்கிறவங்க, இழுக்கிறவங்க, கீழே தள்ளுறவங்க, உங்களை பின்னிட்டு தள்ளுறவங்க, முன்னால தள்ளிடுறவங்க, சூதா நினைக்கிறவங்க, உங்களுக்கு தெரியாத செய்யறவங்க, தெரிஞ்சு செய்யறவங்க, அப்படி இருந்தா அது வெளியே இருக்கலாம், அந்நியரா இருக்கலாம், அது தொழிற்சாலையில இருக்கலாம், வீட்டில் இருக்கலாம், வீதியில இருக்கலாம், பக்கத்து வீடா இருக்கலாம். ஆனா உங்களை பாதுகாத்துக்க எப்பவுமே ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே சொல்லி கொடுத்தாரு, எங்களை சோதனைக்குட்பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சியும். முன்கூட்டியே ஜெபம் பண்ணிக்க, உன்னை ரட்சித்து கொள்ள, நீ பாதுகாப்பா இருக்க, சுகமா இருக்க, உன்னுடைய வாழ்க்கைய ஒருத்தனும் கெடுக்காத இருக்க முன்கூட்டியே ஜெபம் பண்ணி வை. ஜெபம் பண்ணு, அந்த ஜெபம் உன்னை காத்துக்கொள்ளும். உன் ஜெபம் தான் உனக்கு பாதுகாப்பு தரும். ஜெபம் பண்ணு, சின்னதோ பெருசோ ஜெபம் பண்ணு. உன்னால எவ்வளவு முடியுமோ ஜெபம் பண்ணு, எது தெரியுமோ ஜெபம் பண்ணு. உன் வாழ்க்கைக்கு நீ ஜெபம் பண்ணு, அந்த ஜெபம் கேட்கப்படும்.
பதில் வரும். ஏன்னா நீ ஜெபம் பண்றவர், ஜெபத்தை கேட்கிறவர். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணு. அப்போ உனக்கு இந்த ஆபத்துக்கள் வராது, தடுக்கப்படும். நம்பர் 8, காத். யாக்கோபு ஆசீர்வதிக்கிற 8வது மகன் காத். 19:49. காத் என்பவன் மேல் இராணுவ கூட்டம் பாய்ந்து விழும், அவனோ முடிவிலே அதன் மேல் பாய்ந்து விழுவான். ஓகே, காத். காத் என்றால் ராணுவம், ட்ரூப் என்று பொருள். காத் என்பவன் மேல் அவனுடைய நிறைகள் ராணுவ கூட்டம் பாய்ந்து விழும், அவனோ முடிவிலே அதன் மேல் பாய்ந்து விழுவான். 49:19. இவனை குறிச்ச குறிப்பு பாருங்க. காத், ஆசேர், நப்தலி இவர்கள் மூவரும் தேவனுடைய யுத்த படை மூலம் ரட்சிப்பை கொண்டு வரும் கூட்டத்தார். காத் துவக்கத்தில் ராணுவ எதிரிகளை சந்தித்தாலும் முடிவில் அவன் தனது தேவனுடைய பலத்தால் அந்த ராணுவ எதிரிகளை வீழ்த்தி வெற்றி கொள்ளுவான். இவன் வாழ்க்கையிலிருந்து நமக்கு என்ன பாடம்? இந்த ஆசீர்வாதத்திலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளலாம்? இது என்னைக்கோ யாக்கோபு பிள்ளைங்களுக்கு யாக்கோபு சொன்ன ஆசீர்வாதம் அப்படின்னு கடந்து போக முடியாது. இது ப்ராஃபஸி, லைவா இருக்குது, ஜீவன் இருக்குது, வார்த்தையா இருக்குது. அப்ளை பண்ணா அப்ளை ஆகும். அப்போ உங்க வாழ்க்கையில படை சூழ்ந்து ஏற்கனவே உங்களை வீழ்த்திட்டு இருந்தா நீங்க என்ன பண்ணலாம்? இல்ல பிரதர், எழுந்துக்கவே முடியல, இப்பெல்லாம் எழுந்துக்க முடியல பிரதர், வாழ்க்கையே உடஞ்சிருச்சு, தொழில் விட்டுருச்சு, எல்லாம் போயிடுச்சு, இனிமே என்ன இருக்குது அப்படின்னு சொல்ல கூடிய நபரா நீரு? எல்லாம் போயிடுச்சு, வாழ்க்கையை கெடுத்துருச்சு, வாழ்க்கை கெடுத்துருச்சு, வாழ்க்கை உடஞ்சிருச்சு, பொண்ணு வாழாது வந்துட்டா, பையன் வாழாது வந்துட்டான், திருமணம் பண்ணி விதவை ஆயிட்டா, வாழ்க்கையை முடிஞ்சிருச்சு, இனிமே என்ன இருக்கு? இனிமே துவக்கமே வர வாய்ப்பே இல்லை, ஒண்ணுமே இல்லை பிரதர், நம்பிக்கையே போயிருச்சு பிரதர், எனக்கு ஒரே 1% கூட நம்பிக்கை இல்லை, எல்லாம் வீழ்த்திட்டாங்க, எல்லாம் எடுத்துட்டாங்க, எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் களவாயிருச்சு, எல்லாமே அழிஞ்சிருச்சு அப்படின்ற சொல்லி யோசிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இந்த வார்த்தையை கேட்கிற நபராய் நீங்கள் இருந்தா ஆண்டவர் உங்களுக்கு நேரா இன்னைக்கு பேசுறாரு. இல்ல, உங்களுக்கு ஒரு ராணுவம் போல ஒரு தேவ பலன் வந்து உங்களை திரும்பவும் எழுப்பி நிக்கிற ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். ஹல்லேலூயா. வரும், வரும். நான் பிரசங்கிக்கிற இந்த தேவன் நியாயமும் நீதியும் உள்ள தேவன், நீதி உள்ள தேவன், நீதி உள்ள தேவன். நான் பிரசங்கிக்கிற இந்த தேவன், நான் ஆராதிக்கிற இந்த தேவன் யாருடைய வாழ்க்கையிலும் கண்ணீரை நிரந்தரமா பார்க்கிற தேவன் இல்ல, இல்ல, இல்ல. 1000 முறை சொல்லுவேன், இல்ல, இல்ல, இல்ல. வனாந்திரம் எல்லாம் ஒரு நாள் வயல்வெளியா மாறும், பள்ளங்கள் எல்லாம் ஒரு நாள் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டது நடந்தது. உங்க வாழ்க்கையும் நடக்கும். எழும்புவீங்க. படைகளால வீழ்த்தப்பட்டிருக்கலாம், ஜனங்களால வீழ்த்தப்பட்டிருக்கலாம், எழும்ப முடியாத ஒரு சூழலை போல உங்களுக்கு நிலை இருக்கலாம். இல்ல, துளிர்ப்பு வந்துடும், ஒரு நாள் வரும், எழும்புவீங்க, அதை பார்ப்பீங்க. காரணம், நீங்கள் நம்புகிற தேவன் உங்களை எழுப்புவார், எழுப்புவார். காத்து அப்படிப்பட்ட ஒருவனா இருந்தார். நம்பர் 9, ஆசேர். வாசிப்போம். 49:20. ஆசேருடைய ஆகாரம் கொழுமையாயிருக்கும், ராஜாக்களுக்கு வேண்டிய ருசி வர்க்கங்களை அவன் தருவான். ஆசேர் என்றால் மகிழ்ச்சி, ஹாப்பி என்று பொருள். இவனை குறிச்சி அவன் ஆகாரம் கொழுமையாயிருக்கும். 49:20. நம்பர் 2, ராஜாக்களுக்கு வேண்டிய ருசி வர்க்கங்களை அவன் தருவான். 49:20. இவனை குறிச்சி சொல்றது பாருங்க, இவன் ஆகாரம் கொழுமையா இருக்கும், இவன் ராஜாக்களை போஷிப்பான், ராஜாக்களுக்கு அவன் ஆகாரம் தருவானா. ஃபியூச்சர். ஆசேருக்கு என்ன ஆசீர்வாதம்னா, இவங்களே இன்னொரு
இடத்துல வந்து உதவி கேட்க வந்தாங்க. எகிப்துல பஞ்சத்துக்கு வந்து அண்டி கொண்டவங்க, பஞ்சத்துல உதவி கேட்க வந்தவங்க, பார்வோன் கிட்ட உதவி கேட்டவங்க, குடும்பமா உதவி கேட்க வந்தவங்க இவங்க. அதான் அப்பா ஆசீர்வாதம் கொடுக்கிறாரு. ஆசேர், ஆசேர், ஒரு நாள் வரும், கொழுமையா இருக்கும் உன் ஆகாரம், கொழுமையா இருக்கும்டா. இந்த பஞ்சம் போயிடும், இந்த வறுமை போயிடும், வறட்சி போயிடும், இந்த கடனும் தொல்லையும் போயிடும். ஒரு நாள் வரும், ராஜாக்களுக்கு ருசி உள்ள வர்க்கங்களை நீ கொடுப்ப, ருசி உள்ளது ராஜாக்களுக்கே கொடுப்ப அப்படின்னு. நிலைமையை யோசித்து பாருங்க. இப்ப இருக்கிறது தாழ்ச்சியில, குறைவுல, எகிப்துல, அந்நிய ஊர்ல, வேற ஒரு ராஜாவின் உதவியில. ஆனால் ஆசேர், ஒரு நாள் வரும், ஆசேர்களே உங்களுக்கும் ஒரு நாள் வரும், வரும். தோ ஒரு நாள் உங்களுக்கு தாழ்ச்சி இல்லாத ஒரு நாள், தாழ்ச்சி இல்லாத எதிர்காலம், ராஜாக்களுக்கே நீங்க சப்ளை பண்ற ஒரு நாள் வரும். உங்க வியாபாரங்கள் அப்படி வரும், உங்க குமாரர் குமாரத்திகள் அப்படி வருவாங்க. ராஜாக்களை சந்திக்கிற நாட்கள் வந்துரும், வந்துரும். ஆசேர். நம்பர் 10 நப்தலி. ஆதியாகமம் 49:21. நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான், இன்பமான வசனங்களை வசனிப்பான். பாருங்க, நப்தலி என்றால் என் மல்யுத்தம் என்று பொருள். நம்பர் 1 விடுதலை பெற்ற பெண்மான். நப்தலி, நீ விடுதலை பெற்ற பெண்மான். ஓகே. நம்பர் 2 இன்பமான வசனங்களை வசனிப்பான். 49:21 இவனை குறிச்சு, விடுதலையின் மகிழ்ச்சியை அடைந்து வெற்றி பாடலை பாடி தேவனது ரட்சிப்பை காண்பான். இவனுக்கு சொன்ன ஆசீர்வாதங்களை பாருங்க. விடுதலை, பெண்மான், இன்பம், வசனங்கள், இவையெல்லாம் இவனை குறிச்சு. இப்போ இது எவ்வளவு ஒரு சந்தோஷமா, மகிழ்ச்சியா, ஒரு விடுதலையா தேவனை, தேவனுடைய ரட்சிப்பை பார்க்கிறது. இப்போ வாழ்க்கையில இப்படிப்பட்ட வசந்தங்கள் வருமா? வரும், வரும். வாழ்க்கையில இப்படிப்பட்ட வசந்தங்கள் வருமா? வரும். நப்தலிக்கு சொன்ன ஆசீர்வாதங்கள் உங்களுக்கும் வரும். ஏன்னா ஆசீர்வதிச்சது வாக்கு மாறாதவர், ஆசீர்வாதம் வச்சது, ஆசீர்வதிப்பேன்னு சொன்னது பொய் சொல்லாதவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், நிலைத்திருப்பவர். அப்போ நீங்க இதை கிளைம் பண்ணலாம். ஆண்டவரே என்ன விடுதலை பெறும் செய்யுங்க, ஆண்டவரே என்ன விடுதலை பண்ணி வசந்தமாக்குங்க, இன்பமாக்குங்க, மகிழ்ச்சியாக்குங்க, மறுமலர்ச்சியாக்குங்க, என்னை மாற்றுங்க, பெருக்குங்க, விருத்தியாக்குங்க சொல்லக்கூடிய விசுவாசமும் தைரியமும் ஆசையும் உனக்கு இருந்தா கர்த்தர் உன் வார்த்தையபடியே செய்வாரு, வார்த்தையபடியே செய்வார். நப்தலி. நம்பர் 11 யோசேப்பு. வாசிப்போம். ஆதியாகமம் 49:22-26. யோசேப்பு கனித்தரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனித்தரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில்வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையுமானான். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. அவர் உனக்கு துணையாயிருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாயிருந்து நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. யோசேப்பு என்றால் பொருள் he will add, அவர் கூட்டுவார் என்று பொருள். யோசேப்பின் நிறைகள் அதிகம். யோசேப்பை பத்தி ஏற்கனவே பல காரியங்களை நம்ம படிச்சிருக்கிறோம்.
அவன் குறையில்லாதவன், நிறையான மனுஷன். பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புமையா சொல்லப்பட்ட ஒருவன். அதனால அவனை குறித்த நல்ல செய்திகள் தான் அதிகம் இருக்குது. நம்பர் 1, யோசேப்பு கனிதரும் செடி. அவன் நீரூற்றண்டை உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். அவன் வளருகிற ஒரு செடியை போன்றவன். நம்பர் 2, வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள், ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. 49, 23, 24. யோசேப்பு என்ன எதிர்ப்பு வந்தாலும் அதை சந்திக்க கூடியவன், ஆனால் அவன் வீழ்த்தப்பட முடியாதவன். அவன் சோர்ந்து போனவன் இல்லை, சோர்ந்து போக முடியாது, மனசை உறுதியா காத்து கொண்டவன். பாருங்க, அவனுடைய உவமையிலிருந்து பாடங்கள் நமக்கு எவ்வளோ இருக்குது. அவன் ஒரு செடியை போல வளர்ந்தவன், திராட்சை செடி, கனிதரும் செடி, கொடிகள் படரும் வளரும். அப்ப நம்ம வாழ்க்கையில கூட எப்பவுமே ஒரு செடிய மாதிரி வளருகிறவங்களாவே இருக்கணும். இயேசுவோட கூட இணைஞ்சா அந்த செடியும் கொடியும் இணையும். இங்க பாருங்க, செடியும் கொடியும் இருக்குது. அப்ப செடியும் கொடியும் இந்த ரெண்டையும் கத்து கொடுத்தது ஆண்டவர் இயேசு. யோவான் 15ஆம் அதிகாரத்தில் சொல்ற அந்த செடி கொடி உறவு. அதே போலதான் யோசேப்பு தேவனோட வைத்திருந்த உறவுனால ஒரு செடியை போல கொடி போல படர்ந்தான். இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு அடையாளம். எப்பவுமே வளருகிற செடியை போல இருக்கணும், கனி கொடுக்கிற செடியை போல இருக்கணும், கொடிய போல எல்லாருக்கும் படருகிற ஒரு செடியா இருக்கணும். நம்பர் 2, வில் வீரர் எவ்வளோ பேர் உங்களை சுத்தி நின்னாலும், அது பிசாசா இருந்தாலும் அது மனுஷனா இருந்தாலும், நீங்க பகைவரை கண்டு மனமடிவாக கூடாது. உங்க வில் எப்பவுமே உறுதியா நிக்கணும். நீங்க சோர்ந்துடக்கூடாது, தைரியமா இருக்கணும், மனம் தளர்ந்துடக்கூடாது, நல்ல திடகாத்திர இருதயத்தோட நிக்கணும். அதுதான் யோசேப்புடைய பாடம் நமக்கு சொல்லுது. நம்பர் 3, அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன, அதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கன்மலையுமானான், உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. யோசேப்பு வாழ்க்கையில கற்றுக்கொள்ளுகிற அடுத்த பாடம், எப்படி ஊழியத்துக்கு வர முடியும், எப்படி நீங்க மேய்ப்பனா இஸ்ரவேலின் கன்மலையா மாற முடியும். அப்போ அவனுடைய புயங்கள் வல்லவரின் கரங்களால பலப்பட்டன. யாக்கோபுடைய புயங்கள் வல்லவரின் கரங்களால என்ன பண்ண பலத்தன. மினிஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு நல்ல பலம் வேணும், இல்லாட்டி செய்ய முடியாது. மனபலம் வேணும், சரீர பலம் வேணும், சிந்தையில பலம் வேணும், அறிவுல பலம் வேணும். அப்பதான் நீங்க மேய்ப்பனும் கன்மலையுமா வளர முடியும். ஊழியத்துக்கு வளர்றதுக்குனே ஒரு அறிவு வேணும், மெச்சூரிட்டி வேணும். அதுக்கு வெயிட் பண்ணணும். பொட்டுன்னு வந்துட்டு எல்லாம் தெரிஞ்சது போல பேசக்கூடாது. இன்னைக்கு ரொம்ப இடங்கள்ல இந்த சின்ன 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 பிரசங்கியாரங்கள்லாம், வாலிப பிரசங்கியாரங்கள்லாம் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது, அவங்களுக்கு பிடிச்சது, அவங்க மற்றவங்களை குறை சொல்றது, அவங்களுக்கு என்ன தேவை, எல்லாத்தையும் அப்படியே வாய்க்கு வந்த குளறுபடிகளை பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. தப்பு. அவ்வளவு ஈஸியா மெய்ப்பனாயிட முடியாது. உங்க கரங்கள் யாக்கோபின் கரங்களால பலப்படணும், பலப்படணும், நல்ல ஸ்ட்ரென்தன் ஆகணும், தேவனுடைய கரங்களால இருக்கணும். அதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணணும், கத்துக்கணும், யார் கூட நான் இருக்கணும், கீழே இருக்கணும், படிச்சுக்கணும். எலியா பின்னால போன எலிசா மாதிரி அபிஷேகம் பெற்றவங்க பின்னால போகணும், காத்திருக்கணும், பொறுமையா இருக்கணும். அவமானம், நிந்த, பசி, பட்டினி, ஏளனம், ஏழ்மை, தரித்திரம், வறுமை இல்லாம இவைகளெல்லாம்
அனுபவிக்கணும். அதுதான் உங்களை முதிர்ச்சியாக்கும், உருவாக்கும். சும்மா இஸ்ரவேலின் மேய்ப்பன் ஆயிட முடியாது, சும்மா இஸ்ரவேல்ல லீடர் ஆயிட முடியாது. யாக்கோபு கண்மலையானான், மேய்ப்பனானான். அதனாலதான் புயங்கள் பலத்தன. அப்போ யோசேப்புடைய வாழ்க்கையில நம்பர் 4, அவர் உனக்கு துணையா இருப்பார் சர்வ வல்லவராலே. அப்படி ஆயிற்று. 49:25. அதோட போல நம்பர் 5, அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களாலும் ஸ்தனங்களுக்கு கர்ப்பங்களுக்கு உரிய ஆசீர்வாதங்களாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆதியாகமம் 49:25. நம்பர் 6, உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாயிருந்து நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. 49:26. அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரின் விசேஷத்தினுடைய உச்சன் தலையின் மேலும் வருவதாக. 49:26. யோசேப்பு எவ்வளவு விசேஷமான பாருங்க. இந்த அதிகாரத்துல மனப்பூர்வமா அவர் ஆசீர்வச்சது யோசேப்பு. மனப்பூர்வமா யோசேப்பையும் யூதாவையும். அதனாலதான் இவங்க 2 பேரும் அப்படியே ஓஹோன்னு வந்தாங்க. இந்த ஆசீர்வாதங்கள்ல இந்த அதிகாரத்துல சொல்ற 25 வசனங்களை எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் அந்த 25 வசனத்தின் மேல கை வைத்துக் கொள்ளுங்க. உன் அப்படின்ற இடத்துல என் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வாய் திறந்து படிப்போம். என் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் எனக்கு துணையாயிருப்பார் சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று, அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களாலும் ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களாலும் என்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு சொல்லுவோம் நன்றி. இயேசுவின் நாமத்துல இந்த ஆசீர்வாதத்தை வாசிக்கிற, சொல்ற, அறிக்கை செய்யற எல்லாருக்கும் இந்த ஆசீர்வாதங்கள் பலிப்பதாக, பலிப்பதாக. உங்க மேல, உங்க பிள்ளைங்க மேல இது பலிப்பதாக. அப்படிப்பட்ட ஆசீர்வாதம். ஓகே, யோசேப்பை குறிச்சு முடிவு. கனி தருபவன், பகையை வென்றவன், வல்லவரின் கரங்களால் பலப்பட்டவன், மெய்ப்பனு கண்மலையுமானவன், சர்வ வல்லவரால் சகல ஆசீர்வாதங்களையும் பெற்றவன், தன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்களையும் தன் தகப்பனின் முற்பிதாக்களின் ஆசீர்வாதங்களையும் தன் சிரசில் ஏற்றவன். இதுதான் அந்த ஆசீர்வாதத்தின் சுருக்கம். நம்பர் 12, பென்யமீன். பென்யமீன் ஆதியாகமம் 49:27. பென்யமீன் பீறுகிற ஓனாய், காலையில் தன் இரையை பட்சிப்பான், மாலையில் தான் கொள்ளையிட்டதை பங்கிடுவான் என்றான். பென்யமீனை குறித்து, பென்யமீன் என்றால் son of the right hand, வலது கரத்தின் மகன் என்று பொருள். அவனை குறித்து குறைகள் சொல்லப்பட்டிருக்குது. பென்யமீன் பீறுகிற ஓனாய். 49:27. நம்பர் 2, காலையில் தன் இரையை பட்சிப்பான், மாலையில் தான் கொள்ளையிட்டதை பங்கிடுவான். 49:27. பென்யமீனை குறிச்ச பொருள், குறிப்பின் பொருள், பூலோகத்தின் குணங்களை கொண்டவன், மாம்சிக மனுஷன், பட்சிக்கிறவன், திட்டுறவன், கோபப்படுறவன், தன்னுடைய தைரியமான குணங்களால் செயலில் இறங்கி வென்று வருபவன், தனக்கு கிடைத்ததை பிறருக்கு கொடுப்பவன். அப்போ பென்யமீன் பட்சிக்கிற ஓனாயை போல இருந்தா கூட காலையில அவனுக்கு என்ன கிடைச்சிச்சோ அதையெல்லாம் மாலையில எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுப்பானாம். ஒரு பக்கம் நல்லவன், ஆனா இன்னொரு பக்கம் கோபக்காரன். ஒரு பக்கம் கெட்டவன், ஆனா இன்னொரு பக்கம் நல்லவன். அப்போ இதே மாதிரி நம்மள அநேகர் உண்டு. ஒரு பக்கம் நல்லவர், ஆனா அவரை பத்தி உனக்கு தெரியாது. அவங்க ஒரு பக்கம் நல்லவங்க, ஆனா அவங்க ஒரு மாதிரி. பாருங்க பென்யமீன் குணம். அப்ப பென்யமீன் நல்ல குணத்தை வச்சு இருந்துட்டு ஆனா கெட்ட குணத்தையும் கூட வச்சிருந்தான்.
அவனுக்கு கிடைச்சதெல்லாம் கொடுத்துருவான். ஆனா அவன்கிட்ட இருக்கிறது பீறுகிற ஓனாய். அந்த ஒரு குணம் தான் அவன்கிட்ட கெட்ட குணமா இருக்கு. அன்பானவங்களே, ஆண்டவர் வார்த்தையை கேட்கிற தேவ ஜனமே, உன்கிட்ட எவ்வளோ நல்ல குணம் இருக்குது இல்ல, அந்த ஒரு குணம் தான் உன்னையே கெடுக்குது, உன் பேரை கெடுக்குது, உன் கிருபையை கெடுக்குது, உன்னுடைய நல்ல குணத்தை கெடுக்குது. அந்த ஒன்று பீறுகிறத, அந்த ஓனாய் குணத்தை எடுத்துட்டா உன்ன மாதிரி தங்கம், சொக்க தங்கம் யாருமே கிடையாது. அப்போ அதை எடுத்து போட்டுடணும், அது இருக்கக்கூடாது. அந்த ஒரு குணம் என்ன உங்களுக்கு தான் தெரியும். உங்க பேரை கெடுக்கிற, உங்க குணத்தை கெடுக்கிற அந்த கெட்ட குணம் என்ன, அதை எடுத்து போட்டுடணும். எடுத்துட்டா நீ தங்கம், நீ சொக்க தங்கம், தங்கமே அப்படின்னு சொல்லலாம். ஆனா அந்த ஒன்ன நீ தான் விரட்டணும், நான் விரட்ட முடியாது, நாங்க விரட்ட முடியாது, ஏன்னா உனக்கு தான் தெரியும். அப்போ பெஞ்சமின் நல்லவன், ஆனா அவன்கிட்ட ஒரு குறை இருந்துச்சு. எல்லாத்தையும் கொடுத்துருவான், ஆனா அவன்கிட்ட ஒரு குறை இருந்துச்சு. ஸோ இந்த 12 பேரையும் பட்டியலிட்டா இப்படிப்பட்ட ஒரு பட்டியலை ரெடி பண்ணலாம். லேயாளின் பிள்ளைகள் யாருன்னு வரிசைப்படுத்தப்படுது. பில்கால், சில்பால், அப்புறம் ராகேல், எல்லாருடைய பிள்ளைங்களும் வரிசை, பர்த் ஆர்டரை வரிசை பண்ணா 1 2 3லேருந்து 12 ரெஃபரன்ஸ் வசனம் எங்கெல்லாம் சொல்லி இருக்குது எல்லாத்தையும். ஆனா இந்த 49ஆம் அதிகாரத்துல இந்த 12 பேருக்கும் ஒவ்வொரு மிருகத்தின் குணம், அடையாளம், இல்ல மிருக உருவத்தை பெயரு அப்படி சொல்லி இருக்குது. அத நீங்க கண்டுபிடிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உதாரணத்துக்கு சொல்றேன், பெண்மான், சர்ப்பம், சிங்கம், கழுதை, கடல், ஓனாய், 12 பேருக்கும் ஒவ்வொரு அடையாளம் இருக்குது. நீங்க வீட்டுக்கு போய் இந்த சாப்டர்ல அடையாள குறிப்புகள் அப்படின்னு ஏதாவது மிருகமோ பொருளோ இடமோ பெயரோ என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப 12 பேருக்கும் யாக்கோபு ஒவ்வொரு அடையாளமா பெயரு, உருவத்தை, மிருக உருவத்தை, பொருள் உருவத்தை வச்சு சொல்றாரு. அப்போ செய்திய மறந்தா கூட, எங்க அப்பா என்ன சொன்னாரு ஓனாயின்னு, அதை மறக்க முடியாது. அவன் செய்தியை மறந்தா கூட எங்க அப்பா என்ன பார்த்து சொன்னாரு பெண்மான் அப்படின்னாரு. எங்க அப்பா என்ன பார்த்து சொன்னாரு காலை கடிக்கிற சர்ப்பம் அப்படின்னாரு. சோ அடையாளத்தை மறக்க முடியாது. யாக்கோபு எல்லாம் அடையாளத்தோட பேசினது. அப்போ இதுதான் சுருக்கம். இதுல இந்த அடையாளத்தோட இந்த 12 பேருக்கும் இந்த அடையாளங்களை நீங்க வரிசைப்படுத்தீங்கன்னா கண்டுபிடிக்கலாம். 1, அவன் தவறு செஞ்சான், ரூபன். சிமியோன், லேவி பட்டயம் எடுத்தாங்க. அப்புறம் லேவி பட்டயம் எடுத்த, அப்புறம் யூதா சிங்கம், செங்கோல். செபுலோன் கப்பல், கடல். காத்து தான் வியாபாரம், சர்ப்பம். காத்து கால குத்துறவன். ஆசேரு ராஜாக்களுக்கு பொருட்களை கொடுக்கிறவன். நப்தலி பெண்மான், யோசேப்பு கனித்தரும் திராட்சை செடி, பெஞ்சமின் பீறுகிற ஓனாய். சோ அடையாளத்தோட பேசியிருக்கிறாரு. இந்த 12 பேரும் முடிவை கவனிங்களேன். இவர் என்ன சொல்றாரு யாக்கோபு, வெளிக்குறிப்பு என்ன சொல்றாரு, பா எல்லா ஆசீர்வாதம் எல்லாம் கொடுத்துட்டாரு, நான் மரிச்ச பிறகு நீங்க என்னை எப்படி அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு 3வது பகுதியில. ஆனா அடக்கம் பண்றப்ப 3 பேரா 4 திசையில நிக்கணும். இது அவர் சொல்றாரு, வேதத்துல இல்ல, வெளிக்குறிப்புல இருக்குது. யாக்கோபு என்ன சொன்னாரா, இந்த பாரு, என் கிழக்கு பக்கம் மேற்கு பக்கம் என் சரீரத்தை சுமந்துட்டு போனோம். என் பாடியை நீங்க சுமந்துட்டு போறப்ப
வேற யாரும் சுமக்க கூடாது, நீங்க தான் சுமக்கணும். ஒவ்வொரு பக்கமும் 3 பேர் சுமக்கணும் அப்படி சொன்னாராம். ஆனா லேவி சுமக்க வேணாம், அவன் பின்னால அவன் தேவனுடைய பெட்டியை சுமக்க போறவன். அதனால லேவி இதுல வேண்டாம். யோசேப் இல்ல, அவன் மகிமையான இடத்துல இருக்கிறதுனால, பதவியில இருக்கிறதுனால அவன் கூட என் சரீரத்தை சுமக்குவானாம். மீதி பேர் எல்லாரும் என்னுடைய சரீரத்தை நீங்க தான் சுமக்கணும், உங்க பிள்ளைங்க கூட சுமக்க கூடாது அப்படின்னு சொன்னாராம். சொன்னப்ப யார் யார் எந்த பக்கம் சுமக்கணும்னு சேர்த்து சொன்னாராம். இதை கவனிங்க. ஃபர்ஸ்ட் குரூப், அதாவது ஒரு பக்கம் யாக்கோபின் 3 குமார் யூதா, இசக்கார், செப்புலோன், கிழக்கு பக்கம், என் பாடியின் கிழக்கு பக்கம் நீங்க 3 பேரும் சுமக்கணும். ரெண்டாவது எப்ராயிம், மனாசே, பென்யமீன் மேற்கு பக்கம் பின்னால சுமக்கணும். தான், ஆசேர், நப்தலி வடக்கு பக்கம் சுமக்கணும். ரூபன், சிமியோன், காத் தெற்கு பக்கம் சுமக்கணும். 3 பேரா 4 பக்கம் என்னுடைய சரீரத்தை சுமந்துட்டு கானான்ல போய் அடக்கம் பண்ணணும் அப்படின்னு. இந்த அதிகாரத்துல அவர் ஜீவன் போகிறது, அடுத்த அதிகாரத்துல அவர் அடக்கம் பண்ற நிகழ்ச்சி நடக்குது. சோ இந்த அதிகாரத்தின் இறுதி பகுதியில யாக்கோபு என்ன சொன்னாரு, பிள்ளைங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்த பிறகு என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லுது. அப்ப இவைகளை சொன்னாரு பாருங்க. இத கூர்ந்து கவனிச்சோம். ஃப்ரண்ட்ல 3, பேக்ல 3 பேர், ரைட் சைட்ல 3 பேர், லெஃப்ட் சைட்ல 3 பேர். யார் யார நிக்கணும் அதை பிக்ஸ் பண்ணது சாகரத்துக்கு முன்னாடி யாக்கோபு. தன் சரீரத்தை யார் சுமக்கணும்னு. இந்த பேட்டர்னு முக்கியமான பேட்டர்ன் ஆச்சு பின்னாடி. எப்படி பாருங்க, ஆசரிப்பு கூடாரம் நடுவுல இருந்தப்ப பின்னாட்கள்ல ஆசரிப்பு கூடாரத்தை சுமந்துட்டு போறப்ப இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் 4 பகுதியில இதே கோத்திரங்கள் தான் இதே மாதிரி ஆர்டர்ல வரிசையில நின்னாங்க. இப்ப பாருங்க, உதாரணத்துக்கு கிழக்கு பக்கம் ஆசரிப்பு கூடாரத்தின் கிழக்கு பக்கம் செபுலோன், யூதா, இசகார். இங்க பாருங்க, கிழக்கு பக்கம் யாரு? யூதா, இசகார், செபுலோன். ஓகே, மேற்கு பக்கம் மேற்கு யாரு? மனாசே, எப்ராயிம், பென்ஜமின். இங்க யாரு மேற்கு? எப்ராயிம், மனாசே, பென்ஜமின். அதே ஆளுங்க தான் இருக்கிறான். ஓகே, வடக்கு பக்கம் நப்தலி, தான், ஆசேர். இங்க பாருங்க, வடக்கு தான், ஆசேர், நப்தலி. ஓகே, தெற்கு பக்கம் சிமியோன், ரூபன், காத். தெற்குல சிமியோன், ரூபன், காத். அப்போ இதுக்கு பின்னாடி ஆசரிப்பு கூடாரத்தை சுத்தி நிக்கிற இந்த கூட்ட வரிசைய தேவன் மோசேக்கு சொல்றாரு. இந்த பேட்டர்ன் யாக்கோபு தம் பிள்ளைங்களுக்கு சொன்ன பேட்டர்ன், அதே பேட்டர்னை மாறாம தேவன் மோசேக்கு ஆர்டர் பண்றாரு. மோசே, ஆசரிப்பு கூடாரத்துல 3 கோத்திரம் முன்னாடி, 3 கோத்திரம் பின்னாடி, வலப்பக்கம் 3 கோத்திரம், இடப்பக்கம் 3 கோத்திரம். இந்த பேட்டர்ன் யாத்திராகம், லேவியராகம், என்னாகும், உபாகம் இதிலெல்லாம் வரும். ஆனா இதுக்கு இந்த டிசைனை முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்றது இந்த தீர்க்க தரிசன பேசன யாக்கோபு. யூதா, எப்ராயிம் 2 பெரிய கோத்திரமா ஆயிடுச்சு. யாக்கோபிலிருந்து 2 கோத்திரங்களா ஆயிடுச்சு. அதை பின்னால படிப்போம். 49ஆம் அதிகாரம் 3ஆம் பகுதி யாக்கோபு தன் குமாரருக்கு கூறின அடக்க அறிவிப்பு வாஸ்துருவோம். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நான் என் ஜனத்தாரோடு சேர்க்கப்பட போகிறேன்.
ஏத்தியனான எப்ரோனின் நிலத்திலுள்ள குகையிலே என்னை என் பிதாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டு, அந்த குகை கானான் தேசத்திலே மம்ரேக்கு எதிராக மக்பேலா எனப்பட்ட இடத்தில் இருக்கிறது. அதை நமக்கு சொந்த கல்லறை பூமியாய் இருக்கும்படி ஆபிரகாம் ஏத்தியனாகிய எப்ரோன் கையில் அதற்குரிய நிலத்துடனே வாங்கினார். அங்கே ஆபிரகாமையும் அவர் மனைவியாகிய சாராளையும் அடக்கம் பண்ணினார்கள். அங்கே ஈசாக்கையும் அவர் மனைவியாகிய ரெபேக்காளையும் அடக்கம் பண்ணினார்கள். அங்கே லேயாளையும் அடக்கம் பண்ணினேன். அந்த நிலமும் அதில் இருக்கிற குகையும் ஏத்தின் புத்திரர் கையில் கொல்லப்பட்டது என்றான். யாக்கோபு தன் குமாரருக்கு கட்டளையிட்டு முடிந்த பின்பு அவன் தன் கால்களை கட்டிலின் மேல் மடக்கி கொண்டு ஜீவித்து போய் தன் ஜனத்தாரோட சேர்க்கப்பட்டான். 29 வரை. நம்பர் 1, யாக்கோபு தன்னை அடக்கம் பண்ண கட்டளையிட்டார். 49, 29. நம்பர் 2, யாக்கோபு தான் அடக்கம் பண்ணும் இடத்தை குறித்தார். 49, 30. நம்பர் 3, யாக்கோபு தான் அடக்கம் பண்ணும் கல்லறை பகுதியை நினைத்தார். 49, 31, 32. நம்பர் 4, யாக்கோபு ஜீவன் போய் மரித்தார். 49, 33. இதுதான் இந்த அதிகாரத்துல கடைசியா சொல்லப்பட்டிருக்கிற செய்தி. ஜெபம் பண்ணலாம். பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அதிகாரத்தை படித்து பயிற்சிக்க எங்களோடு நீர் துணை புரிந்தீர், எங்களுக்கு உதவி செய்தீர். நன்றி. பிரயாசங்களை பட்டு தூரத்திலிருந்து உங்களுடைய பிள்ளைகள் இரவு வரைக்கும் காத்திருந்தாங்கப்பா. இதுக்குரிய நன்மையும் ஆசீர்வாதமும் இவங்க மேல வரட்டும்னு நான் ஜெபம் பண்றாண்டவரே. உங்க ஊழியக்காரனாகிய நான் உங்களிடத்துல கெஞ்சி கேட்கிறேன்ப்பா. இவங்களை ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க, செழிக்க வைங்க. கிருபையும் சமாதானமும் இவங்க மேலும் இவங்க வீட்டார் மேலும் எப்பொழுதும் தங்கி இருக்கட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.